சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு சாருமதி அம்மா உத்தரவு கொடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்கம்மா. சிவாய சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். போழியர்கோன் வெப்பொழித புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்லிரவில் அணிந்த வீரான் அடி போற்றி, வாழிதிரு நாவலோ வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயாவுக்கு சிறிது உடல்நிலை சரியில்லை, ஆனா வந்துட்டாரு. இருந்தாலும் அவரு சார்பா இன்னைக்கு சாருபதி அம்மா உத்தரவு கொடுக்க அடியனை ஆரம்பிச்சுட்டேன். அடியனை பொறுத்தல் இருக்காங்க ஐயா, நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்து கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தோம். சரி ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டேங்கய்யா. நீங்க ரெஸ்ட் எடுங்கய்யா, நீங்க காதால மட்டும் கேளுங்க. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. அடியனும் ஒவ்வொருத்தங்களாம் அழைக்கிறேன், அவங்க பேசட்டும். நீங்க எல்லாத்தையும் காதல கேட்டுட்டு இருங்கய்யா. சிவாய நம. சரிங்க சுவாமி. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அத்தனை அடியார்கள் திருவடியும் அடியன் போற்றி பண்ணுகின்றேன். சிவாய நம. அடியனுக்கு சிறிது காய்ச்சலா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லைங்க சாமி. யாரும் எதுவும் இது பண்ணிக்க வேணாம். உங்களுடைய குருவருள் அடியனுக்கு பூரணமா இருக்கு. நலமா இருக்கேன் சுவாமி. சிவாய நம. சிவாய நம. சிவசிவ. இப்ப குரல் கொஞ்சம் பரவாயில்லைங்கயா. நான் போன் பண்ணக்குள்ள ரொம்ப குரல் கொஞ்சம் மோசமா இருக்கு. ஆமா சாமி, ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தேன், இன்ஜெக்ஷன்லாம் போயிட்டு வந்தேன் சாமி. ரொம்ப சந்தோஷம். நல்லா ரெஸ்ட் எடுங்க ஐயா, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நல்லதுங்க சாமி. பாத்துக்கங்க ஐயா உடம்பு. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. நம்ம திருச்சிற்றம்பலம். சாமி திருவடி வணக்கம் சிவா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. சிவா நீங்க ரெஸ்ட் எடுங்க, காதுல மட்டும் கேளுங்க சிவா, பேச வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க. ஆமா 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 ஆமா. திருவடி வணக்கம் ஐயா. நமச்சிவாயம். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம. திருவடி வணக்கம் அம்மா. திருவடி வணக்கம் ஐயா. சாமி சரஸ்வதி அம்மா அடியன் அலுவலர் இருந்தால கேட்க முடியல. நமச்சிவாயம். அம்மா என்னால பேச முடியல. அடியன் பொறுத்த சரஸ்வதி நாச்சிமுத்து அம்மா. சிவாயனம் சிவாயனம். அடியனை பொறுத்தரும் சாமி. நமச்சிவாயம். சிவாய நமங்க ஐயா. திருவடி வணக்கம். உடம்ப பாத்துங்க ஐயா. சிவாய நம. முதல்ல நம்ம ஜானகி அம்மா தான் இன்னைக்கு முதல் வாய்ப்பு. அம்மா எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி தான் பேசணும். அதனால நீங்க வீடியோ ஆன் பண்ணி உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க சொல்லலாம். அடியார் மதுரையில அடியார் சங்கமும் ஐயா வீட்டுல நடந்த நிகழ்வு உங்களுக்கு என்ன கிடைச்சது, அதுல என்ன நீங்க பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க வாருங்கள் அம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருவடி வணக்கங்க ஐயா. திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடிக்கும் வணக்கங்க. முதல்ல என்னை கூப்பிட்டு விட்டீங்களாமா? ஏமா அப்புறமா கூப்பிட்டுருக்கலாமா? சரி பேசுறேங்க. சிவாய நம. முதல் இங்கேருந்து மதுரை போகலான்னு சொன்ன உடனே 2 நாள் தான் போகலான்னு சொன்னாங்க. முதல்ல ஐயா சொன்னது 2 நாள். இது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருந்தது. சரி 2 நாள் போகலாம், எல்லாத்து கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வேலைக்கு போறவங்களாம் மற்றவங்க அவங்க எல்லாருமே 1 நாள் போகுது அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் சரி அடுத்தவங்களோடதையும் பார்க்கணுமேங்க சொல்லிட்டு எனக்கெல்லாம் 2 நாளா இருந்தாலும் சம்மதம், 1 நாளா இருந்தாலும் சம்மதங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சரி இப்போ பஸ் வர்றதுக்கு வேன் வர்றதுக்கு லேட் ஆக என்ன இவங்க ஒன்றும் காணா எப்போ போய் சேர்றதுன்ட்டு புலம்பிகிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்போ சீக்கிரம் போய் சேரணுங்கிற ஒரு ஆர்வத்தில். அப்புறம் எப்படி எங்களுக்கு முன்னாடி சரஸ்வதியம்மா பஸ்ஸில் போய் சேர்ந்துட்டாங்க. எங்களை பார்த்துட்டே போயிருந்துருக்குறாங்க. நாங்கள் வேனுக்கு நிற்கிறத பார்த்துட்டே போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. எங்களை தாண்டி போயிட்டு, அம்மா உங்களை பார்த்தோன்னே நீங்கள் வேனுக்கு நின்றுட்டுருக்குறீங்க, நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி. சரி நாங்கள் வந்தோன்னு வரணும். அப்புறம் 5 மணிக்கு வந்ததுங்க. வந்தோன்னு பாருங்க. ஆனால் உண்மையிலுமே எனக்கு தோணுனது, நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகாட்டியும் எல்லா அடியார்களோட ஒரு நாள் பூரா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க.
ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா கோயிலுக்கு நம்ம பல தடவை போயிருக்கிறோம், எப்ப வேணாலும் போகலாம். ஆனா எல்லா அடியார் கூடவும் இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வங்க. அதனால எல்லா அடியார் கூட ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டே இருக்கணும்னு நினைச்சிட்டேங்க நான். அந்த மாதிரிதான் ஆசைப்பட்டேன். சரி போனா அப்படிதான் ஐயா கூட நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில் பார்த்தா ரொம்ப ஒண்ணுமே பேச முடியாம போயிடுச்சு. எல்லாத்து கூட கொஞ்ச நேரம் தான் பேசணும்னு வைங்க, எதுவுமே பேசலாம். ஆனா திருப்தியா 63 நாயன்மார்கள் வந்தது ரொம்ப சஸ்பென்ஸ். எங்களுக்கே தெரியலீங்க, நாங்க வேன்ல தான் வரோம், ஆனா எங்களுக்கே தெரியலீங்க அவங்க எடுத்துட்டு வர்றது. அங்க வந்து நிறுத்தி அதுக்கு பின்னாடிதான் பார்த்தோம் 63 நாயன்மார்கள். சிவசிவா என்ன ஒரு இது, இப்படி எதிர்பாராம இது கிடைச்சிருக்குது அப்படின்ட்டு. எனக்கு வந்தது வந்து மங்கையர்க்கரசி அம்மா வந்தாங்க, நான் கையில சொந்தத்தை. அது பெரிய புண்ணியம்னு நினைச்சிட்டேங்க நான். அழுகாட்சியே தான் வந்ததுங்க. அப்பா அம்மா நீங்க வந்திருக்கிறீங்க, என்ன ஒரு இதோ என்ன புண்ணியம் செஞ்சிருக்கிறோமோ அப்படின்னு நினைச்சிட்டு கொண்டு முதல்ல அங்க அவங்களையெல்லாம் பார்த்தோன்னு, ஐயாவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவரு தடால்னு கீழே விழுகிறாரு, எல்லாத்துக்காலும் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறாரு. இது தெரிஞ்சதுதான், இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது அழுகாட்சி தான் வருது, கண்ணுல தண்ணி தான் வருது. அட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம், ஒன்னா எல்லாம் அப்படியே கட்டி தழுவிக்கிறது, அப்படியே இது பண்ணிக்கிறது, கொஞ்சிக்கிறது. ரொம்ப 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 இதெல்லாம் இதுக்கு வந்து ஈடு எதுவுமே இல்லைங்க. இதுக்கு ஈடா எதுவுமே நம்ம கொண்டு வர முடியாது, கிடைக்கவும் செய்யாதுங்க. இதுக்கு ஈடா எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்து. அப்புறம் ஐயா வீட்டுக்கு போனோன்னே வீட்டை பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருக்குது, வீடு நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஐயாவுக்கு ஒரு இது முதல் 63 நாயன்மார்கள், நடராஜ ஐயரு, சிவகாமி தாயாரு எல்லாரும் எதிர்பாராம வந்திருக்கிறாங்கன்னா அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு மனசுக்கு தோணுச்சுங்க. அவங்களாகவே இஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. யார் மூலியமோ, இப்ப சாந்திமா மூலியமோ எப்படியோ அவங்க வரணும்னு ஆசைப்பட்டு அவங்க மூலியமா ஐயா வீட்டுக்கு வரணும்னு வந்திருக்கிறாங்க. அப்படிதான் நாங்க நினைச்சிட்டேன். சரி வந்திருக்கணும், அது ரொம்ப ஐயாவுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குதுங்க அவங்க வந்தது. ஒரு சந்தோஷமா இருந்தது. அப்புறம் எல்லாரும் முற்றோதல் பண்ணது. சாப்பாடுக்கு நாங்க கடலூர் அடியார்கள் சொல்லவே வேண்டாம். அப்பா கடலூர் அடியார்கள் கிட்ட நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குது. நாங்களே அந்த மாதிரி ஓடி ஓடி பரிமாறுறாங்க, ஓடி ஓடி கவனிக்கிறாங்க. அந்த மாதிரி பிரேமாமாவை சொல்லவே முடியாது. பிரேமாமா அவரோட அம்மா தான் அவங்க பிரேமம்மா. அப்படி அந்த மாதிரி நல்ல கவனிப்பு எல்லாத்துக்கும், அப்படி ஒரு இது. அப்புறம் ஐயாவோட அம்மாவை பார்த்தோம். சே இவ்வளவு வயசுல இப்படி இருக்கிற ஒரு அம்மாவா இருக்கிறது, இவங்க என்ன புண்ணியம் செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்து வச்சிருக்கிறாங்க இவங்க அப்படின்ட்டு அவங்கள தொட்டு வணங்கினங்க. அவங்க பாதத்தை தொட்டு வணங்கணும். அப்புறம் சாப்பிட்டு காலையில டிஃபன் சாப்பிட்டு, டிஃபன் எல்லாம் சூப்பரா இருந்ததுங்க. கேசரி இட்லி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டு ஐயாவோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பாத பூஜை பண்ணணும்னு தப்பிச்சுக்கலான்னு நினைச்சோம், ஆனா விடுற மாதிரி இல்லைங்க. அவரு சாப்பிடாம அதை செஞ்சாதான் சாப்பிடுங்கிற ஒரு முடிவுல இருக்கிறதுனால சரின்னு வந்து உட்காந்து அவரு இது எங்களுக்கு 2வது தடவை இது பாத பூஜை. கோவையில் ஒரு தடவை, இங்க ஒரு தடவை பண்ணியிருக்காரு. அது அவருக்கு புண்ணியமோ எங்களுக்கு புண்ணியம் நாங்க குருவோட இதுன்னு நாங்க நினைக்கிறோம், அவருக்கு இதுன்னு அவர் நினைக்கிறாரு. இப்படியும் மொத்தத்துல அது ஒரு நல்ல இதாதான் இருந்ததுங்க. அப்புறம் மதியானம் சாப்பிட்டு வீடெல்லாம் பார்த்தோம். ஆனா மேல போய் பார்க்காம விட்டுட்டோங்க ஐயா. பார்க்கவே இல்லை, மேலே ஏறவே இல்லை, பார்க்காம விட்டுட்டோம். சரி பரவாயில்ல, இன்னொரு தடவை போய் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோங்க. கீழேயே எல்லாத்து கூட பேசி அந்த ரூம்ல போய் உட்காந்துட்டு எல்லாத்து கூட பேசிட்டு எல்லாம் கிளம்பும் போது ஒரு மாதிரியா இருக்குது. அச்சோ எல்லாம் ஒவ்வொருத்தர போறோங்கிறாங்களே. யமுனாமா முதல்லயே போறேன்ட்டாங்க. ஏமா இப்பவே போறீங்க, உட்காந்து பேசவே இல்லையே, எல்லாரும் போறேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமா இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தரா கிளம்புறாங்க. நான் போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டேன், கீழேயே அந்த ரூம்ல படுத்துட்டோம். சரி கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு அப்புறம் எல்லாம் படுத்துட்டீங்க, எந்திரிங்க போலாங்கிறாங்க. ஐயோ நம்ம வீடாட்டா கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் பாரிட்டு போலான்னு நினைச்சவங்க ஐயா வீட்டுல அதுக்குள்ள எல்லாம் கிளம்புறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம். அப்புறம் சரின்ட்டு. ஆனா அந்த 63 நாயன்மார்கள் வந்து கண்கொள்ளா காட்சிங்க. அது காண கிடைக்காத காட்சி, கண்கொள்ளா காட்சி. அந்த அலங்காரம் அந்த இது எல்லாமே பாடும்போது பூ அந்த முருகன் கிட்ட இருந்து விழுகுது.
அந்த பக்கம் வச்சிருக்கிற நீங்க உங்களோட முருகன் கிட்ட இருந்து பூ விழுகுது. அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுங்க. ஒரு அற்புதம். அதெல்லாம் கவனிச்சுங்க நானு. அந்த மாதிரி அது எல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோமா, இதுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்க்கறக்கு இதுக்கெல்லாம் தகுதி இருக்குதா நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு இதுதான் தோணுச்சுங்க. சரி, இறைவன் கருணை என்னமோ நம்மளை இதையெல்லாம் பார்க்க வச்சிருக்காரு. ஐயா கிட்ட இது படிக்க வச்சு, அதையெல்லாம் அனுபவிக்க வச்சு, இதையெல்லாம் பார்க்க வச்சு, அடியார்களோட சங்கமம் வச்சு, இதெல்லாம் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சோமோ தெரியாது. நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் புண்ணியம் செஞ்சிருக்கிறோமாங்கிறதே தெரியல. அப்படி இருக்குதுங்க. அப்புறம் அப்புறம் என்ன, அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும்னாங்க. ஆனா எங்களுக்கு போய்தான் ஆகணும். போய் சாமி கும்பிட்டு போயிடலாம், பள்ளியறை பூஜை பார்த்துட்டு போலாங்கிற ஒரு ஆசை இருந்ததுங்க. ஆனா அவங்க மற்றவங்க எல்லாம் சரி போய் சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு சரின்ட்டு போனோம். நாங்க போன நேரம் பரவாயில்ல, திரையே போடல, சீக்கிரமா பார்த்துட்டாங்க. ரொம்ப நேரம் ஆகாம சீக்கிரம் அம்பாள் தரிசனம், நல்ல தரிசனம், அமைதியா நல்லா பார்த்தாங்க. அதே மாதிரி சொக்கநாதர் தரிசனம் நல்லா தரிசனம். ஆனா என்னன்னா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நாங்க பல தடவை போயிருக்கோம். ஐயா சொன்னாரு, ஐயா வீட்டுக்கிட்ட ஒரு கோயில் இருக்குது, கூட்டிட்டு போறோன்னு. பழங்கால கோயில், அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அது குடிப்பினை இல்லை. அது நீ எப்போ போக முடியும்னு தெரியலீங்க, எப்போ போய்க்கல. ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி பார்க்காதது பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுங்க. அது பார்க்க முடியலைங்கிற ஒரு வருது. சரி, இன்னொரு தடவை போகும்போது பார்த்துக்கலாம். ஆனா எத்தனை தடவை போனாலும் ஐயா அங்க இருக்கிறது நம்மளுக்கு வேணும், அதுதான் வேணும். அவரு இல்லாம போனா அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு ஐயா இருக்கும்போது போனாதான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். அவரு கூட பேசணும் ஆசைப்படணும், நல்லா இது பண்ணணுங்கிற ஆசையாகவும் இருக்கும், பேசுவோம். ஆனா மொத்தத்துல இது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சிங்க. இந்த கோயம்புத்தூர் சங்கமம், கடலூர் சங்கமம், இப்ப மதுரை சங்கமம், இதெல்லாம் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாததுங்க. அவ்வளோ ஒரு நல்ல நிகழ்வுகள் இதுக்கெல்லாம். இது மாதிரி யாருக்குமே கிடைக்காது, கிடைச்சவங்களுக்கெல்லாம் லக்கு, அவ்வளவுதாங்க. யாருக்கு கிடைக்கலையே பரவாயில்ல, கிடைச்சவங்களுக்கெல்லாம் இது ஒரு லக்கு. அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச அளவு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு என் மனசுல தோணுதுன்னு சொல்லிட்டேங்க. ஐயா சிற்றம்பலம், ஐயா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அடுத்ததாக லோகன் ஐயா வாருங்கள் ஐயா. லோகன் சாமி வாங்கய்யா, வாங்கய்யா. திருவடி வணக்கம்மா. சிவா அனைவருக்கும் திருவடி வணக்கம். என்ன சொல்றதுன்னா, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா நான் 63 நாள்ல யாரோ ஒருத்தவங்க கொண்டு போய் நான் நினைச்சு பார்க்கல. அதுக்கு முன்னாடி டைம் வரையுமேனு எப்படின்னா, வர்றவங்க ஏதாவது எடுத்து கொடுத்து இது பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா என்னன்னு தெரியல, லாஸ்டா வந்தாங்க, இருந்தது அப்படின்னு எடுத்து கொடுத்தா வச்சு லாஸ்டா 2 சேவை மட்டும் இருந்தாங்க. சரின்னு அந்த ஒரு 2ல ஒன்னு வந்து இடத்துக்கு போக சொல்லிட்டான். என்னையும் யாரு கூட, நானு, முத்துக்குமாரன் ஐயா, இவரு நடராஜன் ஐயா வந்துருந்தாரு நினைக்கிறேன். நடராஜன் ஐயா, இன்னும் ஒரு 2-3 பேர். நாங்க லாஸ்டா சரவணன் ஐயா, நாங்க 4 பேர் லாஸ்டா வந்து பேசிட்டே வந்துட்டே இருந்தோம். முத்துக்குமாரன் ஐயா நிறைய, அதாவது என்ன அவருக்கு, அவர் ஆனா வயசுன்னு சொல்றீங்க, ஆனா அவருக்கு என்ன விட அவர் எங்க இப்பயும் சொல்றேன், அவரு எப்பயுமே என்ன சொல்றேன்னா, எப்பயுமே அவர் மாதிரி இருக்க முடியாது. நான் பேசின வரையுமே இப்ப சொல்லி நாங்க 4 பேர் போனப்ப ஆட்டோ ஒன்னாதான் போனோம், 4-5 பேரும். ஆனாலுமே அவரு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல், இன்னும் அவர் அந்த வயசான மாதிரி இருந்த மென்டாலிட்டியுமே இல்லை, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அப்படி எல்லாரும் தெளிவா சொல்றாப்புல. அவரு அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல, ஆனா அவரு அப்படி சொல்றாரு. உண்மையுமே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் மிச்சவங்கள யாரு இருந்தாங்கன்னு மறந்துட்டேன், ஆனா அவரு யாரும் வந்துட்டே இருந்தது. ஐயா கேட்கலங்க ஐயா. பேசுங்க. ஒண்ணும் கேட்கலீங்க ஐயா. லோகன் ஐயா ஒண்ணும் கேட்கலீங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. இல்ல நான் தான் நிப்பாட்டேன், எனக்கு அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல, அதனால நிப்பாட்டேன். யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க எதையும் சொல்லலான்னு. இல்ல 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 இல்ல
இல்ல ஏன்னா அப்புறம் ராகவன் சாமி வந்து என்ன உங்க கூட பஸ் அனுப்பிச்சு விடுறதுக்கு முன்னாடி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவர்தான் சொன்னாரு. கோயிலுக்கு போயிட்டு போலாம் வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிதான் சொல்லி கூட்டிட்டு போனாரு. அவர் என்ன பஸ் வச்சுக்கிட்டு அவர் பேசாரு, அவரு கிளம்பி போயிட்டாரு. நான் அதுக்கப்புறம் என்னடா அவர் வர்றேன்னு சொன்னாரு. அப்படி அதுக்கப்புறம் தான் ஐயாவுக்கு போன் பண்ணேன். ஆனந்த ஐயாவுக்கு போன் பண்ணி பேசிட்டு இருந்துட்டு இது பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு வந்தான். உண்மை நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு இதுல நான் இருப்பேன் அப்படின்னு நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது இதுவரையுமே. அதுக்கு அதாவது ஏன்னா சொல்லணும்னா ஆனந்த ஐயா கூட காலேஜ் இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கும் இப்ப வேற யாருமே கான்டாக்ட்ல கிடையாது. ஸ்டாஃப் யாருமே கான்டாக்ட்லயே கிடையாது. இப்ப வரையும் இருக்கிறது இவர் ஒருத்தர், இன்னொருத்தர் ஜெயபாலன் சொல்லி, ராஜ ஜெயபாலன் சொல்லி அவருமே இன்னும் கான்டாக்ட்ல இருக்காரு என் கூட. எப்படின்னா அவங்க 2 பேர்த்து கூடயுமே சண்டை காலேஜ்ல சுத்தமா. அவங்க அதாவது எப்படின்னா ராஜஜெயபாலன் சார் கூடலாம் சுத்தமா. ஏன்னா அது எனக்கு சீனியர் கிளாஸ் ஸ்டாஃப் அவரு. அப்ப இருந்தே பிரச்சனை அந்த மாதிரி கேரக்டர். ஆனா இன்னுமே கான்டாக்ட்ல இருக்காரு. திடீர்னு ஏதாவது மெசேஜ் பண்ணா உடனே ரிப்ளை பண்ணுவாரு, இது பண்ணுவாரு அந்த மாதிரி. மிச்சபடி அப்ப காலேஜ்ல ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க யாருமே இல்லை. ஆனா இப்ப என்னன்னா நான் ஆனா அப்ப சின்ன வயசுல இருந்தே அது என்னமோ சின்ன வயசுல இருந்தே ஒரு சின்ன பழக்கம். எப்பயுமே வீட்டுல நார்மலா கிளம்பும் போதுன்னு சாமி கும்பிட்டு திருநீர் திலகம் விடாம எங்கேயுமே போகக்கூடாது. அது சின்ன வயசுல இருந்தே ஒரு சின்ன பழக்கம் வச்சுட்டாங்க. இப்போ வரையுமே அந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னன்னா ஆனந்தையாவெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இவன் கூட கான்டாக்ட்ல இருப்பேன் அந்த அளவு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாதுன்னே சொல்றேன். அப்புறம் பார்த்தது நான் நிறைய பேர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நானே தேவியம்மா அவங்களாம் ஒரே மீட்டிங்ல, நானும் தேவியம்மா சரவணன் ஐயா அவங்களெல்லாம் ஒரே இதுல குரூப்ல இந்த குழந்தை எழுதி வைப்போம் இல்லைங்களா, அந்த இதை வச்சு இது பண்ணும்போது கான்டாக்ட் பண்ணி பேசிட்டே இருப்போம். ஆனா என்ன அங்க வந்து நான் தேவியம்மாட்ட பேசுறேன், அவங்க சரின்னு சொல்லிட்டு கேட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயா கூப்பிட்டு பேசி இது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தான் ஐயாவோட அதுக்கப்புறம் வந்து பேசுறாங்க. எனக்கே சிரிப்பா இருந்தது. பார்க்காம புதுசா பேச்சு இது மாத்திரம் தெரிஞ்சதுனால பார்த்ததுனால. அதே மாதிரி என்ன பொறுத்தளவு ராகவனையா கூட உட்காந்து சாப்பிட்டாச்சுங்க. அது பெரிய சந்தோஷம் உண்மையாலுமே. ஏன்னா நம்ம இதுதான் நான் என்ன என்னோட எக்ஸ்பெக்டேஷன் லாஸ்டா எப்படிதான் எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம் அப்படின்னு நினைச்சேன். அந்த இதுக்கு டைமும் இல்லை எல்லாரும். ஏன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி வந்துட்டாங்க அவங்கலாம் அப்படின்னு டைம் இல்லை. சரி அப்படியே விட்டாச்சுங்க. வந்தவரையும் சந்தோஷம். இனி எப்போது கிடைக்கும் என்று ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க. திருவடி வணக்கம். திருவடி வணக்கங்கய்யா. திருச்சிட்டம்பலம். லோகனையா என்னாச்சு? நம்ம சந்திப்பெல்லாம் முடிச்சிட்டீங்க, எதுவுமே பேசாம ரொம்ப திணறீங்க. ரிலாக்ஸா இருங்க, நம்ம குடும்பம் அது. எனக்கு எதுவுமே யாருமே இல்ல சாமி, அதனால சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அது நீங்க 2 பேரும் ராகவனையா நீங்களும் வந்து பொருளா இட்லி முடிஞ்சு போச்சு, வடை முடிஞ்சு போச்சு அப்படின்னு வண்டி எடுத்து ஓடுனீங்களா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? 2 பேரும் வண்டியில போனீங்க, ஞாபகம் இருக்கா? ஆனா ஒண்ணு ஆமா இல்ல இல்ல போயிட்டு ஞாபகம் இருக்கு சாமி, ஞாபகம் இருக்கு சாமி. ஆமா வடையெல்லாம் வாங்கிட்டு வந்து யாராவது சாப்பிடல அவங்கள வந்து சாப்பிட சொல்லி சொன்னீங்களா? இல்ல 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 ஆமாங்கய்யா. இல்ல இல்ல நான் சொல்றேன்னா அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு ஒரு நாள் தான், வேற எந்த இதுவுமே யோசிக்கவே இல்லை. ஏன்னா அங்க வந்தோடனே இல்லைங்கம்மா எனக்கு இப்ப யாவும் இருக்குது. நான் வந்து அதாவது என்னன்னா எனக்கு என்ன தோணுச்சோ நான் சொல்லிட்டேன். அதாவது என்னன்னா அன்னைக்கு காலைல வர்றேன், ஆனந்தையா வந்து பிக்கப் பண்றப்ப வரோம், வந்துட்டு வீட்டுல இருந்து ஒரு கால் வந்துச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு பத்தி போன் பண்ணவும் இல்லை, இது பண்ணவும் இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம நைட்டு மீனாட்சியம்மன் கோயில இருந்து கிளம்பும் போதுதான் 8:30 போன் பண்ணிருக்காங்க. போன் நான் கவுண்டர்ல கொடுத்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் 10:30 திருப்பி நான் போன் பண்ணி பேசிட்டு பஸ் ஏறுறோம், அவ்வளவுதான். மிச்சபடி அன்னைக்கு வீட்டுல இருந்தோ மிச்சபடி எந்த போன் கால் மிச்சபடி வேற எந்த திங்கிங்குமே இல்லை அன்னைக்கு. அங்க இருந்து அந்த அவ்வளவுதான், அங்க பார்த்தோம், நம்ம ஆளெல்லாம் சந்திச்சோம், அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. வேற எந்த திங்கிங்குமே எனக்கு ஞாபகம் இல்லை. இப்ப நீங்க ஒரு நிமிடம். லோகனையாவுக்கு வந்து இது வந்து ஒரு முதல் அனுபவம். ஐயா வந்து அவங்க கல்லூரியில இருந்து அவருக்கே வந்து அடியார் சங்கமம் அப்படிங்கிறது இத்தனை வருஷமா 3 வருஷமா வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து இது ஒரு முதல் அனுபவம். இந்த மாதிரி அவங்க இது ஒரு அனுபவத்தை பார்த்ததுல நான் தான் லோகனையா ரொம்ப அழுத்தி சொன்னேன் ஐயா வந்துருங்கன்னு. அதனால ஐயா வந்ததே பெரிய விஷயம்.
வந்து கூடவே இருந்தாங்க. ரொம்ப இடத்துல உறுதுணையா இருந்தாங்க, ரொம்ப இடத்துல சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதெல்லாம் வந்து நாங்க எல்லாரும் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க. அது மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்திருந்தாங்க. அது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். லோகனையாவுடைய சப்போர்ட்டும் நம்மளுடைய ராகவனையாவும் சப்போர்ட்டும் ரொம்ப ஒரு ஆழமா அழுத்தமா அந்த இடத்துல இருந்தது. அது எல்லா அடியார்களும் உணர்ந்தாங்க. லோகனையா இந்த இளம் வயதிலேயே அடியார்களோடு சங்கமிச்சது நாங்கெல்லாம் செய்த பெரும் தவம். தொடர்ந்து இது போல நிகழ்வுகள்ல நீங்க எல்லாம் தொடர்ந்து சங்கமிக்கணும் அப்படின்னு அடியன் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த இளம் கன்றுகள் வரணும், இந்த சமயத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிறது அடியனுடைய மிகச்சிறந்த ஒரு விண்ணப்பம். நல்லதுங்கய்யா. நம்ம லோகனையா அவங்க அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணது இல்லை, அவங்க கத்துக்கிறாங்க. இந்த சைவத்துக்காக மட்டுமே நான் பிறந்திருக்கேன். உண்மையா சொல்றேன். அதாவது என்னன்னா, மிச்சோக்கம் எப்படி ஃபாலோ பண்றான்னு தெரியாது. என்ன பொறுத்தவரை என் வீட்டுல அதாவது என்னன்னா, அப்பா வந்து சிவனை கும்பிடுறவங்க, அம்மா வந்து பெருமாசாமி கும்பிடுறவங்க. அப்படிதான் பொண்ணு எடுத்து இது பண்ணுவாங்க. என்ன பொறுத்தளவு, ஏன்னா நான் அப்பா என்ன இருந்தாலுமே அப்பா வடிவ இதுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பொறுத்தளவு நான் நிச்சயமான ரொம்ப இது பண்ணி சொல்றேன். நான் சைவத்துல பிறந்திருக்கேன். நான் சைவத்துக்காக மட்டுமே வாழணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் சொல்லி வேற ஒண்ணுமே இல்லைங்கய்யா. ஒரே லைஃப் அதான். அந்த ஒரே எக்ஸ்பெக்டேஷன். இன்னும் அதாவது என்னன்னா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம வீட்டுல எப்படி எல்லா மாத்திரையும் அவங்கவுங்க இதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்ம மாத்துக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம மாத்த நம்ம வீட்டுல இருக்க எல்லா இதுக்கும் சொல்லி கொடுக்கணும். இப்ப அவங்க நான் முன்னே ஆல்ரெடி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அதாவது என்ன, முஸ்லீம் அவங்க தொழுகைக்கு அவங்க கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் இது பண்றாங்க. ஏன் நம்மளால இப்ப அவங்க வந்து அந்த டைமுக்கு கரெக்டா போயிடுறாங்க. என்ன ஒர்க் இருந்தாலும் தொழுகைக்கு போயிட்டு போறாங்க. நம்மளால ஏன் அப்படி பண்ண முடியல? ஒர்க் இருக்கு, சரி நாளைக்கு பாத்துக்கலாம், அன்னைக்கு ஒர்க் இருக்கு நாளைக்கு பாத்துக்கிறோம், கோயிலுக்கு போறது. என்னால அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியல. நானே இன்னுமே அப்படித்தான் இருக்கேன். ஆனா அதை மாத்திடணும், அதை மாத்தணும். அதுக்கு என்ன வழியோ அதை முடிவு பண்ணணும். என்னோட பெரிய கருத்து அதுதான். நம்ம வீட்டுல ஏன்னா நம்ம இப்ப இத்தனை பேர் இருக்கோம், எல்லா வீட்டையும் சுத்தி இருப்பாங்க. சொல்லுவோம், சொல்லி கொடுங்க. அதுக்கு அந்த ஒரு இது அது என்னமோ தெரியல, முன்னிருந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சரிங்கய்யா, திருவடி சொன்னீங்க. நன்றிங்க, நன்றிங்க. அருமையான கருத்து சொன்னீங்க. அடுத்ததாக புஷ்பாமா வாருங்கள் அம்மா. புஷ்பாமா. அம்மா சிவாய நமங்கம்மா. அம்மா வீடியோ ஆன் பண்ணுங்கம்மா. அனுபவம் சொல்லுங்க. ஆன் பண்றேங்கம்மா. பேசிக்கிட்டே ஆன் பண்ணுங்க, பேசுங்க. டைம் வேஸ்ட் ஆக கூடாது, பேசணும். புஷ்பமா, அம்மா மேக்கப்லாம் வேணாம் புஷ்பமா, பேசுங்க. அம்மா மேக்கப் படுத்த நேரம் ஆயிட்டு பேசுவா. ஆனந்தம் 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 பரமானந்தங்கம்மா. அம்மா என்ன சொல்றதுன்னே புரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு ஆனந்தம். நம்ம எல்லாம் 2 நாள் பேசிட்டு கடைசியில் 1 நாள் வச்சுட்டா அது ரொம்ப எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சுங்கம்மா. அம்மா தெரியுதுங்களா? கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, பேசுங்க. கேக்குது கேக்குது. அம்மா ஒரு 5 நிமிஷம் ஆனா பேசக்கூடாது, நான் பேசுறேங்கம்மா. ஏன் பங்கா? பேசுறேங்க, நான் பேசிட்டு இருக்கிறேன். பேசுங்க பேசுங்க, பேசதான் சொல்றோம் நாங்க. திருச்சிற்றம்பலம். அம்மா என்ற அன்புக்கு அளவில்லை, ஆனந்தத்துக்கு ஒரு அழகன், எப்பொழுதும் சிரித்து கொண்டிருக்கும் சித்ரா ஒரு சித்திரப்பாவை, சக்தி கொடுப்பவள் சஷ்டி பிரியா, வேதம் சொல்லித்தரும் வேத பிரியா. இந்த 5 எழுத்தின் திருவடிகளை மலர் தூவி மனம் மெய் மொழிகளால் விழுந்து வணங்குகிறேன். அன்பு என்று சிவா அன்பு என்று அரவணைத்து ஆசையாக சோறு போட்டு இன்பம் என்னும் இசையில் மூழ்கி ஈடில்லா மகிழ்ச்சியாயிருந்தோம். உண்மை என்று உள்ளத்தில் ஊமை விழியாக இருந்து எண்ணம் எழுத்தும்
ஏகன் ஈசன் என்றும் இருக்க ஐயுறவில்லையே. ஓசை என்னும் கைலாயவாதியத்தில் ஒன்று கூடி மகிழ்ந்திருந்தோம். அவ்விதம் அனைவரும் கைகோர்த்து கும்மி அடித்தோம். அளவே இல்ல அங்கிருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கட்சி ஏகம்பனே என் கண்ணின் மணியின் கட்சி ஏகம்பனே. சிவாய் திருச்சிற்றம்பலம். ஒரு நாள் ஒரு நாள் இன்ப சுற்றுலா. அதுக்குதான் நான் பேசுறேன்னு சொன்னேங்கம்மா. ஒரு நாள் இன்ப சுற்றுலா குட்டி கைலாயம் சென்றோம். அங்கு ஒரு சிலரைத்தான் தெரியும், எல்லோரையும் தெரியாது. அனைவரிடத்திலும் அளவுக்கு அதிகமான புன்னகை, அன்பு மட்டுமே இருந்தது. ஆட்டம், பாட்டு, ஆனந்தம். யானை இறந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். இறைவனின் அடிமுடி எப்படி காணாமல் இருக்கிறார்களோ அதுபோல் நாம் இல்லாவிட்டாலும் நமது திருவாசக சிந்தனை என்னும் பெரிய குடுமி பல ஊர்களிலிருந்தும் நிறைய அடியார்கள் வாழையடி வாழையாக வளர நம் பெருமானுக்கு கருணை புரிய வேண்டும். நாம் அனைவரும் அம்மையப்பருக்கு விண்ணப்பம் வைப்போம். வாழ்க தமிழ். திருச்சிற்றம்பலம். அளவில்லாத மகிழ்ச்சிக்கு ஆனந்தம் பரமானந்தம். பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். சிவாய் திருச்சிற்றம்பலம். சிவா. அருமை அருமை. புஷ்பாமா கூடிய தனிச்சிறப்பே அந்த பாடல் தான். அந்த பாடல் பாடி அம்மா வந்து அவங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தின அந்த விதம் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க சுவாமி. ஐயா அந்த சிரிப்புங்க சாமி. மெஸ்ஸமடை நானும் ராவணையா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். வந்து அம்மா சிரிச்சுட்டு பேசிட்டு போனாங்க. பேசிட்டு எங்களுக்கு பரிமாறிட்டு போனாங்க. மெஸ்ஸமடை மறக்கவே முடியாது. இன்னும் அந்த சிரிப்பு அப்படியே, அதாவது என்னதான் இருந்தாலுமே அவங்க அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது என்னன்னா சந்தோஷம் எங்க இருக்கும், அங்கதான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது நெசமாலேயே புஷ்பா அம்மாட்ட கொட்டி கிடக்குங்க சாமி. நம்ம போய் எல்லாரும் அள்ளிக்கலாம் சாமி. திருவடி வணக்கம். நம்ம வீட்லயுமே 63,000 வச்சு பூஜை வச்சதுங்கம்மா. ஆனா சொந்தங்கள் எல்லாரும் பல பேர் பார்த்து ஒரே நேரத்துல இருந்தாலும் நம்ம அடியார்களோட கூடி குழாவி இருந்தது மாதிரி இல்லைங்கம்மா. இது பாதியில தான் நம்ம இறைவன் வந்து நம்ம அடியாருக்குள்ளதான் இருக்காருங்கம்மா. அதை ரொம்ப உணர்ந்துட்டேன். குட்டி கையிலாயே நீ எப்ப வரும்னு தெரியாது. ஆனா இப்ப கண்ணுள்ள போது எல்லாம் பார்த்து ரொம்ப பரவசப்பட்டுட்டேங்கம்மா. போன சங்கமத்துல கலந்துக்கலையான்னு ஒரு வருத்தம் இருந்தது. இந்த சங்கமம் அதை சேர்த்து நிறைவேற்றுச்சுங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப அதிகமா பேசியிருந்தா மன்னிச்சுக்குங்க. நல்ல கருத்து சொன்னீங்க. ரொம்ப அருமை. புஷ்பாமாவே தனி தானே. சிறப்புங்கம்மா, சிறப்புமா. அடுத்ததாக கோலம்மாள் வாருங்கள். கோலம்மாள். ஒரே ஒரு நிமிடமா, ஒரு நிமிடம் வேற யார்கிட்டயே பேசுறேம்மா. ரொம்ப ஆசை. ஒரே ஒரு நிமிஷம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. ரஞ்சிதமணி அம்மா வாருங்கள் அம்மா. ரஞ்சிதமணி அம்மா. அம்மா திருச்சிட்டம்பலங்கம்மா. நீங்க இது வீடியோ ஆன் பண்ணி பேசுங்கம்மா. நான் ஆன் பண்ணிருக்கேங்கம்மா, ஆன் பண்ணிருக்கேன். முதல்லயே வர்றேன்னு சொல்லி ஒரு 15 நாளைக்கு முன்னே சொல்லியாச்சுங்கம்மா. ஆனா வெள்ளிக்கிழமை வந்து எங்க பையன் உங்களுக்கு கால் வலி நீங்க போகாதங்கம்மான்னு சொல்லிட்டாப்ல. எனக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. அழுக. எனக்கெல்லாம் கால் வலி இல்லை, நான் மதுரைக்கெல்லாம் நான் நல்லா பஸ்ல போய்க்குவேன், எனக்கு நல்ல தனி சீட்டு கொடுப்பாங்க, அப்படி இப்படி ஏதோ சொல்லி சரின்னு சம்மதம் வாங்கிட்டோமா. அந்த நைட்டுல இருந்து அடுத்த நாள் வரைக்கும் நம்ம எப்படா மதுரைக்கு கிளம்புவோம்னு ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்தங்கம்மா. அவ்வளவு ஆனந்தமா முதல் நாளே ஜானகி அம்மா வீட்டுல போய் தங்கி இருந்துட்டு காலையில 2 மணி to 1:30 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சு 3 மணிக்கு ரெடி ஆகி 4 மணிக்கு வர சொன்னாங்க. 3 மணிக்கே ரெடி ஆகி நாங்க போயிட்டோங்கம்மா. அங்க அவ்வளவு ஆனந்தத்தோட கிளம்பினாமும்மா. வந்து அங்க மதுரை வந்து என்ன சொல்றது, ஏன்னா எப்பவுமே வீட ஊரை எல்லாத்தையுமே மறந்துட்டேங்கம்மா. நான் யாரையுமே நினைக்கல, நம்ம அடியார்கள் கூட்டத்தை மட்டும்தாங்கம்மா நினைச்சிட்டு இருந்தேன். அவ்வளவு எனக்கு சந்தோஷம்னா அளவில்லாத சந்தோஷங்கம்மா. வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நன்றிங்கம்மா. நன்றி, நன்றி. அடுத்ததாக தென்காசி சரஸ்வதி அம்மா வாருங்கள். அம்மா சிவாய் நம்ம வணங்குறேம்மா. சிவாய் நம்ம வாங்கம்மா.
சொல்றதுமா நீங்க அனுபவம் முதல்ல இதை காட்டுங்க, இந்த திருமுகத்தை காட்டினாதான் நாங்க கேட்போம். சிவா இப்ப கொஞ்சம் பேசாதீங்க, நான் வந்து பேச போறேன். சிவாயனம்மா வணங்கிறேம்மா. திருவடி வணக்கம்மா. அனைத்து அடியாருக்கும் திருவடி வணக்கம். சிவாயனம்மா அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்த வேலைம்மா. ரொம்ப நாட்களாக இந்த நிகழ்ச்சி என்னால் கலந்துக்க முடியாதோன்ற ஒரு பயம் வேறு, எனக்கு உடம்பு முடியாதனால அவ்வளோ தூரம் வந்துருவோமா எப்போ நிகழ்ச்சின்னு அம்மாட்ட கூட இடையில ஒரு தடவை பிரேமா அம்மாட்ட கூட கேட்டிருந்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப ஆவலாக ரொம்ப நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கட் பண்ணிட்டு தான் நான் அன்றைக்கி அந்த நிகழ்ச்சிக்கு வந்தேம்மா. ஒரு கோவில் ப்ரோக்ராம் போட்டு முன்னதாகவே போட்டிருந்தது ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையெல்லாம் இது பண்ணிவிட்டு எனக்கு அடியார் கூட்டம் வேணும், அடியார் சங்கமத்தில் நான் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசையாக வந்திருந்தேன். அது மாதிரி எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அப்படியே அடியாரோட சங்கமத்தில் இருந்துடலாமா, நம்ம வீட்டுக்கு போகணுமான்ற மாதிரி கூட வந்தது. ஐயாவெல்லாம் நேரில் பார்த்தது, பிள்ளைங்களை பார்த்தது, எல்லா அடியார்களையும் பார்த்தது வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருந்த நாள்னு சொல்லலாமா. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சிகளும் கொஞ்சம் லேட்டாச்சு, இருந்தாலும் நல்லா இருந்தது. அதோட முடிஞ்சதுக்கப்புறமும் அடியாரோடு சேர்ந்து கோவிலுக்கு போனது, முடியாததோடு சேர்ந்து அடியார்லாம் வராங்கங்கனால சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஆனந்தம்மா. சிவாயனம்மா. திருச்சிற்றம்பலம் வணங்கிறேம்மா. நன்றிங்கம்மா. நீங்க எப்படி தென்காசி போறீங்க அடியனுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. எங்க அண்ணா வீடு மதுரை தாமான்னு சொன்னீங்களா, அப்பதான் மூச்சு வந்தது. பரவாயில்ல, அம்மாவுக்கு ஒரு துணை கிடைச்சிச்சு அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமா. அடுத்து நீங்க போயிட்டு நல்லபடியா போய் சேர்ந்துட்டேன்னு பதிவு போட்டது கூட அம்மா நல்லபடியா போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு இருந்தது. நன்றிங்கம்மா, நன்றி. அடுத்ததாக காஞ்சனாம்மா வாருங்கள். காஞ்சனாம்மா வாருங்கள். சாப்பிடுறீங்களா? கோணம்மாள் வாருங்கள். அம்மா, அனைத்து அடியார திருவடி பணிகிறேன். முதல்ல சிவாயிரமா திருச்சிற்றம்பலம். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஒரு அடியாரை பத்தி நினைக்கும் போது என் வாழ்க்கையில வந்து முதல் முறையா சந்தோஷம் அடைஞ்சது இந்த சங்கம நிகழ்ச்சியில தான். அது யார் என்ன சொன்னாலும் நான் அது மறுக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷம்னா ஆனந்தம் பேரின்பமேன்னு சொல்லிக்கிட்டே போலாம். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு இது. அது ஒரு கல்யாணம்னாலும் கூட ஒரு நாளைக்கு வர சொல்லுவாங்க, அந்த ஒரு சாப்பாடு போடுவாங்க, அனுப்பிடுவாங்க. சரி போறீங்களா, அப்படியா, இருங்க நம்ம போறோம்னா போயிடுவோம். ஆனா இவங்க வந்து காலையில இருந்து, அவங்க எத்தனை மணிக்குன்னு தெரியல எனக்கு, ஆனா கிளம்புற வரைக்கும் ஒரு நொடி கண்ணும் முழிக்காம தூங்காம எல்லாரையும் அப்படி அன்பும் பாசமும் ஒரே மாதிரி செய்யறதுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு இன்னும் 2 நாள் இந்த எனக்கு தம்பியா அண்ணனா எனக்கு சாமியான்னு தெரியல, அவரு கூட இன்னும் 2 நாள் இருந்து நம்ம மனசுல உள்ள அப்படி கொட்டிடலாமான்னு உள்ள நினைப்பு எனக்கு வந்துட்டு, அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி எனக்கு இருந்தது. பின்ன நம்ம அடியார்கள் ஒவ்வொருத்தரும் ஆடல் பார்க்கும்போது நம்ம இதுல எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம், எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் யார்ட்டையும் சொல்ல முடியல. எனக்கு உறவுங்கள்ட்ட எல்லாத்திலையும் நான் பேசக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் நான் மதுரை சங்கமத்துக்கு போனேன். அது சங்கம்னா அப்படி ஒரு சங்கமம், என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னு என் குடும்பத்துல எத்தனை பேரு நான் பாக்குறேனோ அத்தனை பேரையும் காட்டி, இந்த போட்டோவையும் காட்டி, அவங்க ஆடுதல் பாடுதல் எல்லாத்தையும் காட்டினேன். எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. அத்தை இவ்வளவு வயசுக்கு பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதெல்லாம் கொடுத்து வைக்கணும். அத மாதிரி என் தங்கச்சி 2ஆம் பேசவே மாட்டாவா, யார் வீட்டுக்குமே போக மாட்டா அவ, அதுக்கு மிச்சமா. அது மாதிரி சொல்றது நமக்கு நடராஜ ஐயா, அந்த ஐயா, லோகன் ஐயா, நமக்கு மக்கள் ஜமுனாமா எல்லாரும் ஒரு என்ன சொல்றது, ஒரு குடும்பத்துல உள்ளது மாதிரி இருக்கும். இது வந்து என்னைக்கு நினைச்சு நிக்கணும். அதே சமயத்துல இந்த முத்துக்குமரன் ஐயா எனக்கு திருப்பியும் ஒரு எழுத்து போட்டு வாட்ஸ்அப் போட்டு, அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க, 2 பேரும் எப்படி திருநெல்வேலிக்கு போய் சேர்ந்தீங்க, எங்க இருந்தீங்கன்னு அவர் வாட்ஸ்அப்ல போட்டிருக்கிறதுக்குள்ள ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்துன்னு அப்ப எப்படி ஒரு பாக்கியம் நான் செய்திருப்பேன். அது நேத்து தான் நான் பார்த்தேன். எனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. நான் நேத்து பதிவு போட்டேன், ஐயா நான் இப்படி பார்க்கவே இல்லையே, மன்னிச்சுக்கிடுங்க ஐயா,
நான் அப்படி மதுரைக்கு வந்தேன். எங்க மதுரையில இருந்து வந்தேன். எங்க திருநெல்வேலியில எங்க அக்காளுக்கு வீட்டுல தங்கிட்டேன் நைட்டு 9:30 மணிக்கு. அப்புறம் காலத்தை எந்திரிச்சிட்டு நான் அம்பை பஸ்ல ஏறி வந்தேன் ஐயா அப்படின்னு எனக்கு நேத்து தான் நான் உங்களுக்கு பதிவு போட்டேன். எனக்கு அப்படி ஒரு உறவுகள்லாம் இருக்குங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் பேசுறதுக்கு ஆசை இருக்கு. ஆனா அது எழுத்து வடிவில் தான் இனி எழுதி அனுப்பணும் போல் இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பொன்முடி அம்மாவிட்ட ஐயா பேசுறது, அம்மா பிரேமாமா பேசுனது, ஐயா ஆனந்த ஐயா எல்லாரோட சேர்ந்து கும்மி ஆட்டம் போட்டது, அதெல்லாம் மறக்க முடியாது. நேத்துள்ள சங்கமத்தையும் மறக்க எனக்கு ஒண்ணு சொல்ல தெரியலையா. மேலும் இந்த இது எப்போ இந்த சங்கமம் கூடும், அடியாரோட நம்ம கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டோமா. அன்னைக்கு போனதும் தெரியல வந்ததும் தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த 63 நாயன்மாரோட நமக்கு இருக்க பாக்கியம் அதெல்லாம் அது யாருக்கு அது நம்ம போன ஜென்மத்துல நான் புண்ணியம் செய்தனா இல்லைன்னா எங்க குடும்பத்துல யாரும் புண்ணியம் செய்தாளா, தலைமுறைக்கும் நம்ம அடியார்கள் கூட்டம் இதே போல எப்பவுமே இருக்கணும். அவங்க குடும்பம் தலைக்கணும். அவங்க வாரிசுகள்லாம் அவ்வளவு தூரத்துக்கு நல்லா இருக்கணும். அந்த ஒரு பாக்கியம் எனக்கு இருந்தா போறோம். ஐயா ஆனந்த ஐயாவோட குடும்பம் மேலும் மேலும் தலைச்சி இதே மாதிரி நம்ம கூட்டத்தோட சந்தோஷமா இருக்கணும் ஐயா. கண்டிப்பா இனி ஏதாவது ஒரு கூடிய சீக்கிரம் இந்த சங்கமம் வரணும். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் ஐயா. எனக்கு பேச தெரியல. அத்தனை அடியார்களுக்கும் பாதம் பணிந்து நான் வேண்டிக்கிறேன். சிவாய நம்ம தெரிஞ்சுட்டப்பலாம். நன்றிங்கம்மா. நீங்க போய் சேர்ந்ததும் பதிவு போட்டீங்க. இருந்தாலும் முத்துக்குமார் ஐயா எனக்கு தனியா போன் போட்டு எனக்கு அம்மா நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் உடனே அவர் உங்க நம்பரை நான் ஃபார்வர்ட் பண்ணி அம்மாவுக்கு உங்களுக்கு ஐயாவுக்கு அடிச்சேன். அவரு நல்லா சேர்ந்துட்டாங்க ஐயா. அம்மா எதுலம்மா இருக்கிறாங்கன்னு கேட்டா, அம்மா எல்லா குரூப்லயும் இருக்கிறாங்கய்யா அம்மா அப்படின்னு. அப்படிங்களாம்மா, இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது போச்சுங்களாம்மா அப்படின்னாரு. நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்கய்யா, ரொம்ப பொறுமைங்கய்யா அப்படின்னு உங்களை பத்தி எல்லாம் சொன்ன ஐயா கிட்ட. அதான் உங்களை விசாரிச்சுக்காரு. ரொம்ப நன்றிங்கம்மா, நன்றி. அடுத்ததாக அவங்க அம்மா அவங்க திருநெல்வேலிக்காரங்கன்னு சொன்னது எங்க அக்காவுக்கு ரொம்ப கூட சந்தோஷமாயிடுச்சு. நம்ம ஒரு காரங்களா அப்படின்னு அவங்க அப்படி ஒரு எங்க அக்காட்டையும் பேசிட்டு இருந்தாங்கம்மா. ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நாங்கெல்லாம் கொடுத்து வச்சோம்மா. 7 ஜென்மத்துக்கும் என்ன புண்ணியம் செய்தோமோ கொடுத்து வச்சோங்கம்மா. சிவாயனமா திருச்சிட்டம்பலம். சிவாயனம். நன்றிங்கம்மா. அடுத்ததாக நம்ம குடும்பத்தின் கதாநாயகி யாருங்க சொல்லுங்க பாப்போம். குடும்பத்து கதாநாயகி யாருங்கப்பா சொல்லுங்கப்பா. கேள்வி கேக்குறேன், பதில் சொல்லுங்கப்பா. இல்லம்மா கதாநாயகி ஓவியம்னா வரல. கரெக்ட். சாந்தி ஆறுமுகம் அம்மா வாருங்கள் அம்மா. அம்மா ஏங்கம்மா இப்படி ஒரு பட்டம் எனக்கு கதாநாயகி? சிவாய் நம்ம திருவடி வணக்கம். அனைத்தடியா திருவடிகளை வணக்கிறேங்க. பானுமதி அம்மான்னு பேர் வச்சிருக்கோம். சாந்தி ஆறுமுகம் பானுமதி அம்மா மாதிரி இருப்பாங்க. ஏங்கம்மா பானுமதி அம்மா யாருங்கம்மா? நம்ம கிளாஸ் நடிகை. எப்பவுமே நடிகை பானுமதி. எல்லாரும் மைக்க ஆன் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. நான் சொல்றேன், சினிமாவில பானுமதி அம்மான்னு ஒரு நடிகை இருக்கிறாங்க. அவங்க நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க. பழைய நடிகை, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு உண்டு. அவங்க சினிமால பார்த்ததே இல்லைங்கம்மா. நாங்களாம் சின்ன வயசுல பார்த்துதான். அது நீட்டு போட்டுதான் எடுத்திருப்பாங்க அம்மா. எப்பயுமே அந்த தோட்டத்தோட தான் இருப்பாங்க. அதனால உங்களை பார்க்கக்குள்ள எல்லாம் எனக்கு பானுமதி பார்த்தீங்களா? நான் கரெக்டா சொன்னேனா? இப்ப பேசுங்க. அந்த அம்மா மட்டும் அவங்களே பாடுவாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சொந்தமா பாடுவாங்க. அவங்க நடிச்சாங்கல்லம்மா, அவங்களே பாட்டு தயாரிச்சு பாடுவாங்கம்மா. பேச உங்கள மாதிரிதான் இருக்கும். அவங்க அனுபவத்தை சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷமா, கதாநாயகின்னு சொல்றதை விட குடும்பத்தினுடைய ஆற்றல் மிகு தலைவின்னு சொல்லிடலாம். ஐயா கதாநாயகி சொன்னா அது ஒரு இன்பம் வருதுயா அம்மாவுக்கு. அதனால நான் சொல்லுங்கயா. கதாநாயகின்னு சொல்றது அவங்களுடைய குடிச்சமா இருக்கு பாருங்க. அவங்களுக்கு பொன்முடி ஐயா பேசிட்டாரா? கடலூர் அடியாருக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்கம்மா. போன வாரம் பாதி அல்லம்மா நாங்கெல்லாம் பேசி ரெக்கார்ட் போட்டுட்டோம்மா. நாங்க சில அடியார் வராதுதான் வாய்ப்பு. ஆமா, நாங்கெல்லாம் 1 மணி நேரம் பேசி
ரெக்கார்ட் போட்டுட்டோம் நாங்க உங்க குடும்பத்துல பாக்கல நீங்க அப்படின்னா. இல்லம்மா பாக்கலம்மா, நானு பாக்கல. நான் இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு லேட்டா வந்தேங்களா, அதனாலதான் சொன்னேன். இல்ல இல்ல முதல்லயே போட்டோம். அவங்க முதல்லயே போட்டாங்க, முதல்லயே போட்டாங்க எல்லாரும் பேசி. ஜானகிமா பேசிட்டீங்களா? நான் இப்பதான் வந்த கோயிலுக்கு போயிட்ட, மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வந்தேங்க. சரி சரி சரி, பரவாயில்லைங்க. ஐயா 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 இருக்காருங்களா? இருக்காரு கேட்டுட்டு இருக்காரு. ஐயா உடம்பு பரவாயில்லையா அவருக்கு? தெரியலையே. ஐயா உடம்பு பரவாயில்லைங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேம்மா. நமச்சு பெருமான் பெருங்கர் நல்லா இருக்கேன். சரி சரி சிவாய. ஆமா ஏங்கம்மா, நம்ம தான் எல்லாமே பேசிட்டோம். இப்ப டெய்லி பேசிக்கிட்டே இருப்போமே. ஒரு 15 இந்த ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணதுல இருந்து டெய்லி பிரேமாமா, நானு, ஜானகிமா, ஓவி, செல்வி எல்லாம் டெய்லி பேசிக்கிட்டே இருப்போம். என்ன எப்படி என்ன எப்படி 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 என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டுக்கிறோம். நாங்க அடுத்து வர ஜெனரேஷன் கொஞ்சம் அது மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வேணும் இல்ல, அதுக்காக அந்த ஐடியா எல்லாம் கேட்டுக்கிறோம். சிவ சாந்தியம்மா, அது நீங்க பேசிட்டீங்க, உங்களோட அனுபவத்தை நாங்க கேட்கறோம். நாங்கெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? நாங்களாம் வளர்ந்த தலைமுறை இல்ல, எடுத்துதான் அடுத்த முறை வந்து நாங்க இந்த மாதிரி பண்ண முடியும். சிஸ்டமேட்டிக்கெல்லாம் என்ன நாங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட அனுபவத்தை நீங்க 4 பேர், இப்ப 40 பேர் இருக்காங்க, நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறோம். கணேஷ் ஐயா, நீங்க உங்ககிட்ட பேசணும் இல்ல கணேஷ் ஐயா? நானு டெய்லி பேசிட்டு நம்ம பேசுறது வேற. இப்ப நீ குழுமத்துல வந்து உங்களோட அனுபவத்தை சொல்லும் போது அந்த அனுபவம் வந்து நமக்கு உள்ள வேலை செய்யும். அந்த உணர்வுபூர்வமா வேலை செய்யும் போது ஒரு பூரிப்பு கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாத்மான உணர்வு கிடைக்கும். அதை சொல்லுங்க. நாங்க அதாவது வராத அடியார்கள் இன்னமும் வந்து அது புரிதல் கிடைக்கும். நாங்கெல்லாம் வந்தோம், இருந்தோம், பார்த்தோம். வராதவங்களுக்கு அந்த ஏக்கத்தோட வந்து இப்ப நீங்க சொல்ற வந்து ஒரு புரிதல் அனுபவம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல உணர்வு கொடுக்கும். சொல்லுங்கம்மா. அதாங்க சாமி, அதாங்க நம்ம இந்த ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணதுல இருந்து நமக்கு நம்ம வீட்டுல ஒரு கிரகப்பிரவேசம் நடக்குது, அது நம்ம எப்படி செய்யணும் அப்படி ஒரு உணர்வோடவே தினமும் நாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். மனசு ரொம்ப அதே சிந்தனை தான், அதை தவிர வேற எந்த சிந்தனையுமே வரல. வேற எதை பத்தியுமே நினைக்கிறது இல்லை. அதேதான் நம்ம என்ன நடந்துச்சு, எப்படி இருக்குது, என்ன ஐயாவுக்கு போன் பண்ணா ஐயாவும் எடுக்க முடியறது இல்லை, சூழ்நிலை இருப்பாரு. ஒரு சமயத்துக்கு எடுப்பாரு, என்ன நடந்துட்டு இருக்குது, எது நடந்துட்டு இருக்குது, அதே சிந்தனையிலேயே இருந்துட்டு இருந்தது. ஒரு விதமா எல்லாருமா சேர்ந்து கடைசியா எல்லாத்தையும் அழைச்சிட்டு நம்ம மதுரைக்கு கிளம்பி, அதுக்கு விடியால 3:30க்கே வண்டி எடுக்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். எல்லாம் நைட்டெல்லாம் யாருமே தூங்கி இருக்க மாட்டாங்க. அடியனும் தூங்கலைங்க. நான் சாதாரணமாக அடியன் தூக்க வராது. எல்லாரும் இவங்கெல்லாம் நடராஜ் ஐயா, முத்துக்குமார் ஐயா எல்லாம் 3 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு. புஷ்பாமா எல்லாரும் வந்து இங்க ராமநாதபுரத்துல இருந்து போறவங்க எல்லாம் அந்த வண்டி ஏறி போய் சூலூர்ல அவங்க எல்லாம் இவங்கெல்லாம் நின்னாங்க. ஜானகி அம்மா, ரஞ்சிதமணி அம்மா அவங்க எல்லாம் நின்னாங்க. அவங்க எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு, அது இன்னொன்னு என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா, ராகவன் ஐயா வந்தது இங்க ரொம்ப ஒரு பெரிய நமக்கு ஒரு கொடுப்பினை. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவரு முதல் நாள் தான் எனக்கு போன் பண்ண கூப்பிட்டு இருந்தேன். அவரு கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னதுனால, ஐயா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க 31 கிளம்புறீன்றீங்கல்ல, 30 கிளம்புனா எல்லாரும் நம்ம பாக்கலாமே இப்படி ஒரு சஜஷன் கொடுத்தோன்னு அவரு டிக்கெட் எல்லாம் மாத்தி போட்டு கேன்சல் பண்ணி, பாவம் அவருக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சோ தெரியல. அதனால ஒரு அன்புக்கு இதா ஈடுபட்டு அவரு வந்துட்டாரு. வந்ததுல எல்லாருக்கும் அவரு வந்தது யாருக்குமே தெரியாது. ஆனா வேன்ல ஏறி எல்லாரும் ஏறணும்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். அம்மா கேக்கல. கேக்கலீங்கக்கா, கேக்கலீங்கம்மா, கேக்கலீங்க. நான் நல்லா உட்கார்ந்து பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப கேக்குது, பேசுங்க. பக்கத்துல வச்சு பேசிட்டு இருக்கேன். ஆனா அந்த 63 நாயன்மார்களை வந்து எனக்கு மனசுல ஒரு ஆசை இருந்துச்சு. முதல்ல அது நடக்குமான்னு தெரியல, ஆனா ஒரு மனசுல ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி ஐயா வீட்டு கிரக பிரவேசத்துக்கு கொண்டு வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு மனசுல ஆசை இருந்துச்சு. எங்க தம்பிகிட்ட கூட பேசினேன். பேசும்போது எப்படிப்பா ஒரே நாள்ல கொண்டு போயிட்டு வர முடியாது, எல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணணுமே, அதெல்லாம் யோசனை பண்ணி நாங்க 2 டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் சரி பார்க்கலாம், வாய்ப்பு இருந்தா குடிப்பனை இருந்தா அவங்க நம்மளோட வருவாங்க, ஐயாவுக்கு எப்படி கொடுப்பேன்னு தெரியல, நம்ம முயற்சி எடுப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு, அந்த உரிமையாளர் அந்த ஆறுமுக ஐயான்னு ஒருத்தர் இருக்காருங்க, அந்த கோயிலுக்கு தலைவர், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் நானு. ஐயா யாருமே கேட்கலைங்க, ஆனா அதுக்கு வந்து அந்த சாமிக்கு வந்து சார்ஜ் 15,000 ரூபாய்ங்க. அதனால அது சும்மா 15,000 நம்ம கொடுக்கறதுக்கு எனக்கு எதுக்கு அவ்வளவு கொடுக்கணும், நம்ம தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோமே, அதுக்காக அவரு சரின்னு சொல்லுவாரோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையில கேட்டேன். இந்த மாதிரி இப்ப பணமெல்லாம் கொடுக்க மாட்டாங்கண்ணா,
அந்த குருநாதர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம், நீங்க சரின்னா கொண்டு போறேன், ஆனா யாருமே இதை பத்தி கேட்கல, நான் தான் கேட்கறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சரிம்மா குருநாதர் வீடுன்னு சொல்றேன், எல்லாம் எடுத்துட்டு போ, அதை விட என்ன இங்க வந்திருக்காருங்கன்னா நம்ம கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கான்னு சொன்னா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி எடுத்துட்டு போ. அவர் பெரியவர், ரொம்ப வயசுல பெரியவர், 90 வயசு கிட்ட ஆகுது அவருக்கு, ஆனா நல்லா ஆக்டிவா இருப்பாரு அவரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரே மகிழ்ச்சி. எல்லாம் இதுக்கு வந்து முதல் நாள் தான் இது ஃபிக்ஸ் ஆச்சுங்க. வர 30 கிளம்புறமா 28 தான் இது கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரு சர்ப்ரைஸாவே இருக்கட்டுமே அப்படின்னு நான் பிரேமா மாட்டு மட்டும் யமுனா மாட்டு மட்டும் சொன்னேன், இந்த மாதிரிங்க இப்படி பண்ணலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்னு சொன்னா அவங்களுக்கு பிரேமாமாக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கே நம்ம பாட்டுல தனிப்பட்டு ஏதாவது செய்யறோமோ, யாரையும் டிஸ்கஸ் பண்ணாமேன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமே அப்படின்ட்டு சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பிரேமாமாவுக்கு. அப்புறம் ஒரு விதமா சாமி முதல் நாளே நைட்டே போய் எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கட்டியே அங்க வேன் கட்டி நிறுத்திட்டாங்க சாமிய. அப்புறம் காலையில் 3 மணிக்கு எல்லாம் வந்தாங்க, எல்லாம் ஏறி வந்தோம். சூலூர்ல எல்லாம் பார்த்தோன்னே எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா, எல்லாருமே எங்க போறோன்னே தெரியல, அப்படியே ஒரு பேரானந்தத்துல எல்லாருமே தெளிச்சிட்டு சிரிச்சுட்டு பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, எந்த நினைவுகளுமே எதை பத்தி குடும்பத்தை பத்தியா வேற எந்த சிந்தனைகளும் இல்லாம இதை பத்தியே எல்லாம் பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க வந்தோம். ஆனா ஒரு மனசுக்குள்ள எனக்கு என்ன தோணுச்சு, நாயன்மார்கள் கூட்டிட்டு போறோமே, ஒரு கைலாயவாதி வந்தா ரொம்ப சிறப்பா இருக்குமே அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்தாலும் ஐயாவுக்கு வந்து ரொம்ப சிரமமெல்லாம் கொடுக்கக்கூடாது, கைலாயவாதி வைக்க சொல்லக்கூடாது, சாமி வர்றதே ஐயாவுக்கு தெரியாது, நம்ம எப்படி அதையே சொல்றது, சரி பரவாயில்ல நம்ம கொண்டு அவர் வீட்டுக்குள்ள வச்சு நிறைச்சு வச்சு அவருக்கு நல்லா நம்ம மனசார எல்லாம் தேவாரமெல்லாம் திருவாசனமெல்லாம் பாடி அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வருவோம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் வந்தேன். அங்க வந்து பார்த்தா ஐயா அதுக்கு மேல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு கைலாயவாதியம். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு கைலாயவாதியத்தை பார்த்தோம்னா. ஐயோ நம்ம நாயன்மார்கள் கைலாயவாதியத்தோட அழைச்சிட்டு போறோமேன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அங்க போகும்போது பார்த்தா எல்லாம் கலாவதியமா எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறது வேலை இருக்கும்போது தெரியுது, எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஐயா வந்து ஐயாவுக்கு சாமி இருக்கிறது தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, கொஞ்சம் இருங்கம்மா கைலாயவாதி வந்து அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் தான் சரி நம்மளை மட்டும் அழைச்சிட்டு போறதுக்கு பதில சாமி எல்லாம் கையோட எடுத்துட்டு போயிடலாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்காலும் திருப்பி போயிட்டு வர வேண்டாங்க அப்படின்னுட்டு அப்புறம் ஐயா கூட்டிட்டு போய் டிக்கி திறந்து காட்டினோன்னே ஐயா அப்படியே ரொம்ப இதாயிட்டாரு. நான் அவரை பிடிச்சுக்கிட்டேன், எங்காவது விழுந்துடுவாரோன்னு கொஞ்சம் பயமாயிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு, நடுங்குறாரு, கை காலம் நடுங்குது இருக்கு, ஒண்ணுமே சொல்ல முடியல என்னால. அப்புறம் பிடிச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு விதமா தேத்திக்கிட்டு அப்புறம் சாமி எல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாம் உள்ள வச்சு அலங்காரம் பண்ணி ரொம்ப ரொம்ப ஒரு கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. எத்தனையோ பக்கம் கொண்டே நாயன்மார்களை வச்சு நாங்க பூஜை பண்ணியிருக்கோம், நல்லாதான் இருக்கும், இல்ல எந்த குறையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இது ரொம்ப நெரிச்சு அந்த ஹால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் ஆயிருக்குது பாருங்களேன். அது எவ்வளவு ஒரு அழகு அந்த இடம், ரொம்ப அழகா. அந்த சாமி கரெக்டா அந்த அகலம் வந்து அந்த ரூமோட அகலம், அந்த டேபிள் 2ஐயும் போட்டு சாமி அலங்கரிக்கிறதுக்கு அவ்வளவு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. பாக்குற கண்கொள்ளா காட்சி. சின்ன இடமா இருந்தாலும் ஐயாவோட மனசு பெருசா இருக்கிற மாதிரி அந்த இடம் ரொம்ப அத்தனை பேரும் வந்து அடங்கி அந்த இதுல வந்து நம்ம இருந்து அவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாடிக்கிட்டு எல்லாம் ஆள்கால் உள்ள நுழைஞ்சோன்னு கைலாயவாதியம் எல்லாம் உள்ள வந்து சாமி உள்ள கொண்டு வந்தோமோ இல்லையோ எல்லாரும் கொண்டாட்டத்துல ஆட ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் கைலாயவாதி அடிக்க ஒரு அரை மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு பக்கம் ஆடியாச்சு. யாருமே சாப்பிடல, வேற ஐயா வேற பாத பூஜை பண்ண கூப்பிட்டு இருக்காரு. அப்புறம் அதுக்கப்புறம் போய் பாத பூஜையில் உட்காந்து அப்புறம் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒன்னா உட்காந்து நம்ம பாடுறதுக்கு ஆரம்பிச்சோம். அது ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருந்துச்சு. இதெல்லாம் நமக்கு இந்த ஜென்மத்துல கிடைச்சிருக்குது அப்படின்னா இதுவே கடைசி ஜென்மமா இருக்கணும், இனிமே நமக்கு இந்த பிறவி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம அதை அனுபவிச்சோம். இது நம்ம 3வது முறை இதை அனுபவிக்கிறது. முதல்ல எங்க பேரூர்ல சபரிபாளையத்துல, 2வது கடலூர்ல, மதுரையில ஐயா ஆசைப்பட்டே இருந்தாரு மதுரையில சங்கமம் வைக்கணும்ட்டு. நான் கூட இவர் ஏன் இப்படி ஆசைப்படுறாரு, இவர் இருக்கிற பிரச்சனைக்கு அப்படி கூட நினைப்பேன். இருந்தாலும் அவர் ஐயா நினைச்ச மாதிரியே எல்லாமே ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. அது மகிழ்ச்சி தாங்க முடியல. அந்த நாள் எந்த ரஞ்சிதமணி சொன்ன மாதிரி யாருக்குமே எந்த நினைவும் வரலீங்க. எல்லாரும் அதைய நம்ம ஒருத்தருக்கு கட்டி பிடிச்சி சந்தோஷத்துல கண்ணத்தை கிள்ளிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு அவ்வளவு சந்தோஷம். கைலாயவாதிக்கு எல்லாரும் ஆட்டம் போட்டுட்டு அதுலயும் நம்ம சித்ரா அம்மாவை கூப்பிட்டு ஐயாவோட மனைவி கூப்பிட்டு அவங்களையும் ஆட வச்சு ஐயாவையும் ஆட வச்சு எல்லாருமா சேர்ந்து ஆடி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும். ஆனா
ஐயா இவ்வளவு கஷ்டத்துலயும் இவ்வளவு சிரமத்துல ஒத்தையாளா இருந்து இவ்வளவு சமாளிச்சது வந்து அது ரொம்ப பிரமிப்பா இருக்குது. யமுனாமா முதல் நாளே நைட்டு நம்ம பேசினா இல்லைங்க, நைட்டு 1 மணிக்கு கூப்பிட்டேன் பிரேமாமா யமுனாமாவை. பிரேமாமா எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்களே, யமுனாமா தான் எடுத்தாங்க. இன்னும் தூங்கலாமா, எல்லாம் ஒரே பாட்டு பாடிட்டு பேசிட்டு இருக்கிறோம், இப்பதான் எல்லாம் படுக்க போறோம்ன்றாங்க. அப்ப எனக்கு மனசு ஐயோ நம்மளும் அங்க இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப சிறப்பு. அப்புறம் எல்லாம் ஒரு விதமா ஐயா வந்து அத்தனை பேத்துக்கும் டிஃபனு எப்படிதான் அரேஞ்ச் பண்ணாரோ தெரியல. அது அங்க எங்கேயோ இருந்து வந்து ஒரே நாள்ல 10 நாள் அங்க வந்து இருந்து அத்தனை வேலைகளே கவனிச்சு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வந்தவங்களுக்கெல்லாம் எல்லார்கிட்டும். ஆனா என்ன அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா ஒரு வித்தியாசம் இல்லாத அன்பு. எல்லார்கிட்டும் ஒரே மாதிரி அன்பு. இவங்க சின்னவங்க, இவங்க பெரியவங்க, இவங்க ஏழை பணக்காரரு, அந்த மாதிரி எல்லாம் அவர்கிட்ட அந்த குணமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. அன்னைக்கு அப்படிதான் பார்த்தோம். எல்லார்கிட்ட ஒரே மாதிரி அன்பு செலுத்தினாரு. அது பிள்ளைங்க குழந்தைங்க அதை விட இருக்குதுங்க. ரொம்ப நல்லா குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுங்க, எல்லாத்துலயுமே கலந்துக்குச்சுங்க. சித்ராமா அப்ப சித்ராவை பிடிச்சி இழுத்து வச்சு ஆடுங்கன்னு சொல்லி ஆட வச்சு ரொம்ப எல்லாம் இப்ப நடக்கிற மாதிரியே எனக்கு கண்ணு முன்னாடி தோணுது. அவ்வளவு நல்லா அனுபவிச்சோம். அப்புறம் வந்து ஐயாவுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து எப்படி ஒரு நன்றி சொல்றதுன்னு தெரியல. இப்படி ஒரு சங்கமத்தை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்லணும். பேசிட்டே இருக்கணும், அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்க. சிவாய நம்ம ஒரு விதமா நாங்கெல்லாம் விடியாலம் வந்து 4 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். 3 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். எல்லாரும் அடியார்கள் எல்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நம்ம கோவை அடியார்கள் வந்து எந்த ஒரு சங்கடங்கள் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா வந்து முத்துக்குமார் ஐயா, நடராஜ் ஐயா எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து எங்களோட வந்து எனக்கு கூட ஐயோ எவ்வளவு சிரமப்படுத்துறமே, அவங்கள 3 மணிக்கு வர சொல்றோமே, இதெல்லாம் நினைச்சேன். முதல் நாள் வரலான்னு தாங்க ஆசை. ஆனா வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க அதை மாத்தி ஒரே நாள்ல வந்துட்டு போறேன் பண்ண மன்னிக்கணும். இன்னொரு முறை நாங்க வரும்போது நீங்க ஐயாவும் இங்க மதுரைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் நல்லா கொண்டாடலாம் எல்லாருமா சேர்ந்து. ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். நீங்க நல்ல விதமா உங்க குடும்பத்தோட, உங்க மனைவியோட, குழந்தையோட, அம்மாவோட எல்லாம் சிறப்பா மேன்மேலும் உயர்ந்து வாழ்க்கையில வாழ்றதுக்கு எங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு இருக்கு சாமி. சிவாய் நம்ம திருவடி அனைத்தடியார் திருவடிகளையும் வணங்கிக்கிறேங்க. இந்த லோகனையாலாம் அன்னைக்குதான் பார்த்தேன், நான் பார்த்ததே கிடையாது அவரை. இங்க வீடியோல பாக்குறதோட சரி பார்த்தா அவ்வளவு குட்டி பையனா இருக்காரு. நீங்க சொல்றீங்க, ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க, நானு, ஆனந்தையா 3 பேரும் நான் ஃபர்ஸ்ட் வாரமோ செகண்ட் வாரமோ வந்து நம்ம 3 பேர் மட்டும் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:30 வரையும் பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க அப்பதான் சொன்னீங்க நாங்க அப்படிலாம் புக் வாங்கி கொண்டு வந்தோம் கொடுப்போங்க, அப்படியுமே யாருமே இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்ப நேத்துக்கு பேசுற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. உண்மையை சொல்றேன், அதெல்லாம் மறக்கவே முடியாது. உங்களையும் யமுனா மாதிரிதான் ஒரு டைம் நான் இது மாதிரி உட்காந்து பேசிட்டு நம்ம இது மாதிரி மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும் போதுதான் சொன்னாங்க, பாருங்க அது பாருங்க எவ்வளவு நம்ம வீடியோ கால்ல தான் இதுல ஆன்லைன்ல தானே பாத்துக்கிறோம், நேர்ல பார்த்தது இல்லையில. அதையும் சொல்ல வரேன் நானு. நேர்ல பார்த்தது இல்லையில, நம்ம வீடியோல தானே பாத்துக்கிறோம். அதையும் சொல்ல வர்றாங்க. நம்ம ரொம்ப நேரம் அடிக்கடி பேசிக்கிறோம், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா நேர்ல பார்த்தது இல்ல. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா அடியார்களையும் சந்திச்சது நமக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு மேல இறைவனுக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் எல்லாமே நடத்தி வைக்கிறவரு. சிவாய் நம்ம அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சாமி. அடியார் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். திருவடி வணங்கிறேங்க, அனைத்தடியா திருவடிகளை வணங்கிறேங்க. ஜானகி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஜானகி அம்மாள் போட்டு ஒரு வழி ஆக்கி டெய்லி ஜானகி அம்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் நானு. தொந்தரவு இல்லைங்க, நம்மளுக்கு போறதுக்கு ஆசையாச்சு, அதனால எப்படா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி பேசினாலே ஒரு சந்தோஷம் தான்க்கா. தனியா இருக்கிறதுக்கு ஒரு அடியார்கள் கூட பேசினாலே சந்தோஷம் தான். அதே ஒரு வித்தியாசமா தான் இருக்குங்க. நாங்க இங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம்னா தினமும் பாத்துக்குவோம். இருந்தாலும் கோயிலுக்கு போனா அங்க 1 மணி நேரம் பண்ணுவோம், இந்த முக்குல 2 மணி நேரம் நிற்போம். இங்க இப்போ வீடு வந்து சேர்றக்குள்ளே போதும். அது மாதிரி அடியார் பேசினாலே அது ஒரு சந்தோஷம் தாங்க. நன்றிங்க. அனைத்து அடியார்களுக்கும் நன்றிங்க. சிவாய் நம்ம திருவடி வணங்கிற சாமி. அடுத்த அடியாருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. சிவாய். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல எல்லாத்தையும் உணர்ந்தோம். இன்னொரு தூரம் நம்ம அப்படியே அடியார் சமூகத்திலேயே கலந்துட்ட மாதிரி இருந்தது அடியனுக்கு. அடுத்ததாக நம்ம பிரேமாமா வந்து அந்த இடுப்புல அடிபட்டுட்டுமே இன்னும் இப்படி ஒரு சுறுசுறுப்பா அங்க இங்கே ஓடுறது ஒடியாருது அவ்வளவு பார்க்கும்போது பார்த்தா
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி அலையுறாங்களே, ஓடுறாங்களே, ஒடியாரு நம்மளால நடக்கவே முடிய மாட்டேங்குது. சிட்டு மாதிரி அலைஞ்சு பரிமாறது எதிர்த்து உட்கார முடியுமா, நம்ம எப்படி இருக்கு பிரேமாமா பாரு, இடுப்புல அடிபட்டு ஆபரேஷன் பண்ணி இப்படி ஓடுறாங்க ஒடியாறாங்க. அம்மா இங்க கல்லை ஓட்டமேதான் சுறுசுறுப்பு அப்படி ஒரு பட்டாம்பூச்சியாட்ட பறந்துட்டு இருந்தாங்க பாருங்க. அதாவதுமா எல்லாரும் சிலை எடுத்துட்டு வரதுக்கு எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க. நான் வந்து அந்த பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாம் இருந்தது இல்லையா, அவங்க வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் போய் கூப்பிட்டேன், வாங்கம்மா வாங்கம்மா நீங்களும் ஒரு சிலையை எடுத்துட்டு வாங்கம்மான்னு சொல்லி 2 வீட்டுல அங்க இருந்தது. 2 வீடு தான் அங்க பக்கத்துல இருந்தது. அவங்க எல்லாரும் ஒரு அங்க 4 லேடிஸ் இருந்தாங்க. வாங்க பண்ணா நாங்க குளிக்கவே இல்லம்மா அப்படின்னு. அம்மா சேரி கட்டிருக்கீங்க இல்ல, அது போதும் வாங்க அப்படின்னு. இல்லம்மா நாங்கெல்லாம் குடிக்காம நாங்க எப்படிமா வர்றதுன்னாங்க. சரி அப்புறம் நான் வீட்டுல உங்க இஷ்டம் காட்டாங்க. 5 லேடி நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஆசை, இதெல்லாம் பார்க்க பிரமிப்பா இருந்தது அவங்களுக்கு. இந்த 4 சிலை, அந்த சாமி சிலையெல்லாம் பார்க்கக்குள்ள அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் சிலையை தூக்கவே இல்லைங்கம்மா, இருந்தா நம்ம தூக்கிக்கலாம், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கட்டும், ஏன்னா நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஆட்கள் குறைந்து ஒருத்தர் 2 சிலையை எடுக்கிறாங்க. சரி எல்லாரும் கொடுத்ததும் அவங்கவுங்களுக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு இந்த சிலை வந்தது இந்த சிலை வந்ததுன்ட்டு. ஆனா எனக்கு என்ன சிலைமை வந்து தெரியுமா, அறிவாட்டு நாயனார் வந்தது. எனக்கு அந்த சிலை தான் கிடைச்சது. பரவாயில்ல, எல்லாம் பெருமாளுடைய திருவருள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அது வாங்கின்னு அங்க வந்து கூட பாருங்க, கடைசி இடத்துல எங்க தம்பி வரல, அங்க எல்லாரும் பரிமாறினால, அப்பா நீ கொஞ்சம் தீக்கணும் அப்பா, எங்க தம்பிகிட்ட கொடுத்து நீ எடுத்துட்டு வாப்பா. பரவாயில்லக்கா பரவாயில்ல, எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. நான் வந்து எல்லாரையும் ஒழுங்குபடுத்திட்டு இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு சொன்னேன் தவிர எனக்கு கையில ஒரு சிலை இருக்குன்றதே அந்த ஞாபகமே இல்ல. எல்லாரும் ஆமா போங்க எல்லாரும் லைனா போங்க, சீக்கிரம் அங்க முன்னா நீங்க இல்லைங்க, மறைக்குது உங்களை மறைக்குது, எல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம நமக்குதான் எடுக்க சொல்லுவோம். ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் சிறப்பா எப்படி எப்படி நடக்குமோ அந்த மாதிரி ஒரு சிறப்பு. இதோட ஹைலைட்டே உண்மையிலே 63 நாயன்மார்கள் தான், பஞ்சமூர்த்திகளும் தான். அது எல்லாருக்கும் எல்லாருடைய மனதே கவர்ந்துருச்சு. அது அந்த நாயன்மார்கள் கவர்ந்துட்டாங்க. அது எல்லாருமே அதை சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொண்டு வந்து வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள அதைய அலங்கரிச்சாருங்க. அது ரொம்ப உண்மையிலே இல்ல, அது என் தம்பிக்கு அதே பழக்கம் இல்ல. எங்க கொண்டு போனாலும் அவர் தான் அலங்காரம் பண்ணுவாரு. அவ்வளவு சீக்கிரத்துல செவந்தி பூ வச்சது நல்லா எடுப்போம், அவ்வளவு சிறப்புங்க. அது நல்லா இருந்தது. இந்த நேரத்துல என் தம்பிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வேலைக்கெல்லாம் போக விட்டுட்டு நம்ம கூட வந்தது, அதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என் தம்பிக்கு இந்த நேரத்துல. அடியார் சார்பா சொல்லுங்கம்மா ஐயாவுக்கு. சொல்லிட்டாங்கம்மா, சொல்லிட்டேன், அன்னைக்கே சொல்லிட்டேங்க. சரிங்க. அடுத்ததாக நம்ம இசை புயல் யாருங்கம்மா நம்ம குடும்பத்துல? இல்ல ஒரு பேரு பாட்டு கேக்குறீங்க, தினம் ஐயா பாடி அனுப்புறாரு, தெரியலன்னு சொல்றீங்களாமா? என்னம்மா சொல்றது வாங்கய்யா. ஐயா அதையும் கரெக்டா சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம், 100க்கு 100. ஏதோ பாடுறோமா, நிறைய தப்பு நான் பண்றேன்னு தெரியும், சாந்தியமாக்கு தெரியும் நான் எப்படி பாடுவேன் அப்படின்ட்டு. அது ஒரு தேவாரம் பாடி அனுப்புறீங்களே, அது இருக்க, அது உண்மையிலேயே ஒரு நாள் கூட முடியல இல்லாம அனுப்புறீங்களே, அது ரொம்ப சிறப்புங்க ஐயா. எனக்கு இன்னைக்கே அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு நாளைக்கு பாடுற பாட்டுல இன்னைக்கு எனக்கு வந்துருச்சு. சிவசிவா பேசுறியா? அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சி சொல்லணும்னா உண்மையா சொல்ல போனேன்னா ஒரு நாள் பத்தாது. அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி. நாங்க சாந்தியம்மா வீட்டுக்கு போகும்போது ராகவனையா சுவாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ராகவனையான்னு தெரியல, ஏன்னா அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னால நாங்க நின்றுட்டு இருக்கோம், நானும் சாருமதி அம்மாவும். அப்புறம் சாருமதி அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, ஜோதி 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 சிவம் அப்படின்னு சொல்லிட்டு பாடும் போதே இவர் வந்து ராகவன் ஐயா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்பவும் ஒன்னும் ஸ்ட்ரைக் ஆகல. அப்புறம் அவர் திரும்பின உடனே ஏன்னா ராகவன் ஐயா வர்ற மாதிரி பிளானே இருக்கல. அவர் திடீர்னு பார்த்தோன்னா இன்ப அதிர்ச்சியா உடனே எல்லாம் 2 பேரும் காலில் விழுந்து வணங்கி
என்ன வார்த்தையே வரல, அந்த அளவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி வந்த உடனேயே. அப்புறம் எல்லாருமே வந்தாங்க, எல்லாருமே சேர்ந்து எல்லாம் புறப்பட்டு 3:30 மணி இப்படின்றது 4 மணி ஆயிடுச்சு. எல்லாருமே கிளம்பும் போது வண்டிக்குள்ளார ஐயா வந்து எகைன் திருப்பி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரு. 63 நாயன்மார்களும் நம்ம கூட வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பெரிய ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சர்ப்ரைஸா கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்பவே நான் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானு. நாயன்மார்கள் எல்லாம் நம்ம கூட வர்றாங்க, அவங்கள பண்றதுக்கு கைலாய வாத்தியம் இருந்தோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இறக்கி அவங்களை எல்லாம் கூட்டிட்டு போகும்போது ஆட்டம் பாட்டத்தோட போலாம் அப்படின்னு. ஆனா இறங்கி வந்தோம்னா என்ன நினைச்சோமோ கரெக்டா அது அந்த கைலாயவாதியா ஐயா வந்து செட் பண்ணிட்டு இருந்தாரு. உண்மையாவே வந்து ஐயா வந்து எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது வந்து நினைச்சு கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. ஒத்தையால இருந்து அத்தனையும் கனகச்சிதமா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா நடந்தது. கூடி குழாவறதுக்கு தான் நேரம் பத்தாம போச்சுங்க. அவ்வளவுதான். ரொம்ப அருமையா இருந்தது. நிகழ்ச்சிகள் எல்லாம் அருமையா இருந்தது. எனக்கு ஒரே வருத்தம் என்ன அப்படின்னா, எனக்கு ஆட தெரியாது. நான் ஆடுனேன்னா வண்ணான் துணி துவைச்ச மாதிரி இருக்கும். எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதனால சைட்ல நின்று அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். எனக்கு கூட சேர்ந்து ஆடணும்னு ரொம்ப ஆசை. ஸ்டெப் வராதுங்க. அதனால அப்படியே சைட்ல நின்று வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஐயாவோட மகளுக்கு 2 பேரும் தான் மணியா வளர்த்துருக்குறாங்க. அவங்க எவ்வளவு ஈடுபாடு காமிக்கிறாங்க. இதெல்லாமே அருமை அருமை. வார்த்தைகளே இல்லை. அவங்க 2 பேருமே அவ்வளவு ஈடுபாடோட அந்த சாமி கும்பிடுறதாகட்டும், பாத பூஜை பண்ணும்போது முன்னால வந்து அவங்க பொட்டு வச்சு எல்லாம் பண்ணி நல்ல பிராட்டப். அந்த நம்மளோட இந்துக்களுடைய இந்த கலாச்சாரம், சிவ குடும்பத்துடைய அந்த கலாச்சாரம் வந்து ரொம்ப நல்லா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. நல்லா வரணும், அவங்க நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும். ரொம்ப அருமையா எல்லாரு கூடயும் நல்லா பேசுறாங்க. நல்லா நல்லா வரணும். நல்ல நிலைமை என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அந்த அளவுக்கு வள்ளுவர் சொல்லுவாருங்க இல்லையா, அமிழ்தினும் இது என்னமா ஒரு குழலினிது யாழினிது மக்கள் அதாவது ஈன்ற பொழுதினும் பெரிதுவப்பல் தம்மக்கள் தம்ம மகவை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு குரல் வரும். அந்த மாதிரி அந்த குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து அந்த வார்த்தை கேட்டோடனே அவ்வளவு உவப்பு வருமாமா. அந்த மாதிரி அந்த குழந்தைங்கள்லாம் வந்து உண்மையாகவே ஒரு பெரிய சான்றோர்களா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ப்ராட்டப் இப்பவே அப்படி நல்லா ஆனந்தைய நல்லா ட்ரைனிங் பண்ணிருக்கிறீங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாரு கூடயும் சேர்ந்து அம்மா அப்பாவுக்கு பின்னாலேயே குழந்தைங்களும் வர்றாங்க. அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாமே வந்து உண்மையாவே நல்ல பாக்கியம். குழந்தைங்கள ரொம்ப நல்லா வரணும், நல்ல நிலைக்கு வரணும். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்புறம் இந்த உணவு எல்லாமே நல்லா இருந்ததுங்க. நான் ரசம் வந்து ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாங்க. எனக்கு உணவுலயே பிடிச்சது வந்து என்னோட வந்து வீக் பாயிண்ட் வந்து ரசமும் பப்படமும் தான். எனக்கு வேற என்ன இருந்தாலும் செகண்டரி தான். ரசம் அவ்வளோ அற்புதமா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. ரசம் வந்து அப்படியே மயங்கி போயிட்டேன் ரசத்துக்கு. 2 பப்படம் வச்சு சாப்பிட்டேங்க. உணவு ஏற்பாடுங்க அருமையா இருந்ததுங்க. அப்புறம் நானும் முத்துக்குமார் ஐயாவும் கொஞ்சம் அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்தோம். வாக்கிங் போயிட்டு வரும்போது தான் வந்து சென்ற அமர்விலேயே பேசினேன். ஒரு அடியார் மீடியேட்டர் வந்து அங்க எங்களுக்கு எதிர்பட்டார். என்ன நடக்குது அந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நாங்க சொன்னோம், இந்த மாதிரி நாங்கெல்லாம் சிவனடியார்கள், இந்த மாதிரி எங்களுக்கு சங்கமம் இன்னைக்கு 63 நாயன்மார்களும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாட்டு சத்தம் அங்க வரைக்கும் கேட்டுட்டு இருந்தது. அவர் கேட்டுட்டே வந்துட்டு அவருக்கு உள்ளார மனசுல இருக்கிற இந்த சங்கடங்களை எல்லாம் சொல்லி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தவன், எனக்கு அப்படி இப்படின்னு அவருடைய ஃபேமிலி பிரச்சனை எல்லாம் சொல்லி அவரு ஏதோ வியாபாரம் எல்லாம் தெரியாது, ஏதோ அவருடைய சிவனுடைய பாட்டை சொல்லிட்டு
நம்ம கிட்ட அப்படியே மலன்னு அவர் கண்ணுல தண்ணி வழியுது. சரி நீங்க வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வந்து அவர் அங்க வீட்டுல முன்னால பந்தல்ல கொஞ்ச நேரம் உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோம். இல்ல எனக்கு பார்ட்டி வேற ஒருத்தர் கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சரின்னு அப்பதான் ஆனந்தையாவும் எல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லோகனையா ஆனந்தையா 2 பேரும் தான் நினைக்கிறேன். கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் அவர் கொடுத்த உடனே குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா 63 நாயன்மார்களையும் பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க உத்தரவு வாங்கிட்டு. அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுங்க. அப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ளார கைலாய வாத்தியம் போட்டுட்டு ஆட்டம் போட்டது எனக்கு அங்கதான் கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. நம்மளால ஆட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் செல்போன்ல கேமரா ஆன் பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்தையும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இடம் பத்தாது. இல்லம்மா எனக்கு அந்த வருத்தம் இருந்ததுமா, ஆட முடியலையே நீ என்ன எனக்கு கால் வலி ஆட முடியலையேங்கிற வருத்தம் எனக்கு இருந்தது. கால் வலியாவது கை வலியாகுது, எல்லா வழியும் போயிருது ஆடுற ஆட்டத்துல. ஆட தெரிஞ்சாதானே ஐயா சாந்தி அம்மா ஆடலாம். ஆட தெரியாது ஆடினாக்கெல்லாம் பாக்குற பரியாசம் பண்ணுவாங்களா? ஆடுறவங்களையும் கெடுத்து விட்ட மாதிரி ஆயிடும். எல்லாமே சிட்டுக்குருவி மாதிரி ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். சிட்டுக்குருவி தான் எல்லாருமே. அதுல எனக்கு ரொம்ப இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டது புவனேஸ்வரி அம்மா அங்க இருந்து அவங்களுடைய தேகத்தையும் பொருட்படுத்தாம நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி காரு பிடிச்சிட்டு வந்தது ஒரு பெரிய ஆக்சுவலா நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க புவனேஸ்வரி அம்மா. நீங்க வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து இப்போ போன அமர்வு போன அடியார் சங்கமத்துல பார்க்காதவங்க நிறைய பேர் இந்த சங்கமத்துல பார்க்க முடிஞ்சது. போன சங்கமத்துல வந்து லோகனையா வந்து நான் அவ்வளவு க்ளோஸ் எனக்கு தெரியாது. ஆனா இந்த சங்கமத்துலதான் வந்து லோகனையா கூட ரொம்ப நேரம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்புறம் மத்த அடியார்களும் எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துட்டு நேர்ல பார்த்த உடனேதான் அப்புறம் எல்லாருமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த பூரிப்புக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ இன்பமா இருந்தது. எனக்கு வந்து பொதுவாவே அடியார்கள் சேர்ந்துச்சுன்னா கோயிலுக்கு போக கூட எனக்கு தோணாது. அடியார்கள் கூட உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான். அடியார் சங்கமம் அப்படின்னாலே நான் இங்கேயும் அப்படிதான். திருமுறை கிளாஸுக்குன்னா எதுவுமே மிஸ் பண்ணாம போயிடுவேன். நான் கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட எப்படியும் போய் சேர்ந்துருவேன். நான் அந்த மாதிரி அடியார்களை பார்க்கணும்னா அவ்வளோ ஆசை. ரொம்ப வார்த்தைகள் இல்லைங்க. ஏதோ நம்ம பேசுறோம், வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. புஷ்பாமா ஒரு கவிதையே எழுதியிருக்கிறாங்க. அதுல ஹைலைட் என்ன அப்படின்னா ஐயாவை கடைசியில இணைச்சிட்டாரு பாருங்க. ஏகம்பநாதரை வந்து கூட இணைச்சு பெரிய ஹைலைட். எப்படி புஷ்பாமாவோட மனசுல இப்படி எல்லாம் பெரிய போயிட்டு தாங்க. பாராட்டணுங்க புஷ்பாமா. கவிதை ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இப்ப பாடுனாங்க கொஞ்ச நேரத்துக்கு ஏகாம்பரேஸ்வர கொண்டு வந்துட்டாங்க கவிதையில கடைசியில. ரொம்ப அந்த நேரத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னு அப்படின்னு தெரியல. அங்கே காஞ்சிபுரத்துக்கு ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கே போன மாதிரி இருந்தது. நல்லா இசையும் அமைச்சு பாட்டு அருமையா பாடிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாகவே கைலாயத்துக்கு போன மாதிரிதான், கைலாயத்துல இருந்த மாதிரிதான், ஒரு சிவகணங்களோட சேர்ந்து கைலாயத்துல இருந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்ததுங்க. வேற வார்த்தைகளே இல்ல அங்க அங்க சொல்றதுக்கு. எந்த மெசரும் பண்ண முடியாது. ஆனந்தையாடு தான் மன்னிப்பு கேட்கணும். ஐயா வந்து வேற ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாரு, எல்லாத்தையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகணும்னு எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாரு. அடியன் வந்து அதையெல்லாம் தவிர்த்துட்டுங்க ஐயா, மன்னிக்கணும் அடியன். எப்பவும் பாக்குறதாங்க, நாங்க மதுரை போனா கோயில் எப்பவும் பாக்குறதுதான். இது வந்து அடியார் சங்கமம் எப்பவும் பார்க்க முடியாது. நடராஜன் ஐயா பத்தி ஒரு வார்த்தை. ஐயா வந்து கடலூர் சங்கமத்தை தான் முத பாக்குறேன். நாங்க எல்லாரும் வந்து பாதிரி புலியூர்ல தான் போய் நிக்கிறோம். அடிக்கடி வந்து நான் பாடுவேன், புழுவாய் பிறக்கினும் அந்த பாட்டு பாடுவேன். புவனேஸ்வரிமா சொல்லுவாங்க, அந்த பாதிரி புலியூர் எங்கேயோ இருக்கு போல, கடலூர் இருக்குன்னு எனக்கு தெரியாது, எங்கேயோ இருக்கு போல.
ஒரு புவனேஸ்வரி அம்மா தான், ஐயா அது எங்க ஊர்ல இருக்குங்கய்யா, பாதிரி புலியூர் கடலூர்லயே பாதிரி அப்படின்றப்ப கடலூர் சங்கமத்துல கண்டிப்பா பாதிரி புலியூர் பார்க்கணும்னு சொல்லிட்டு அடியேன் போயிருந்தேன். நடராஜன் ஐயாவோட குரல் அப்படியே அந்த தெய்வீகமான அந்த தேவாரம் தான் அடியேன் அப்படி ஈர்த்தது. ஐயா திருவடியில அன்னைக்கு விழுந்தவன் தான், இன்னும் எந்திரிக்கல. ஐயா வந்து வாழ்க்கையில ஒரு அங்கம், நம்ம எல்லா குடும்பத்துல ஒரு பேரங்கமா இருந்து இன்னைக்கு தன்னலமற்ற தொண்டு, பல தொண்டுகள் செய்து வராங்க. எல்லா அடியார்களுக்கிட்டையும் தன்னலமற்ற தொண்டு எல்லாமே இருக்கு. இதுல ஐயாவை பற்றி அந்த 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 முதல் நாள் பார்த்த அனுபவம் இன்னைக்கு வரைக்கும் எங்க இருவருக்கும் எங்களுக்கு மட்டும் இல்ல, நடராஜன் ஐயா அடியனுக்கு மட்டும் இல்ல, நடராஜன் ஐயான்னா மொத்த குடும்பமும் தூக்கி வைத்து கொண்டாடுவாங்க. இப்ப எல்லாருமே நம்ம குடும்பத்துல புவனேஸ்வரி அம்மா தூக்கி கொண்டாடுவாங்க, ஜானகி அம்மா, சாந்தி அம்மா, ரத்தம், எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு 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 குடும்பம் உலகத்துல எங்கேயாவது இருக்குன்னு கேட்டா அது திருவாசனை தவறுதான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்கிற குறையை கண்டுபிடிச்சு குடும்பமா சிவனடியார் திருக்கூட்டத்துக்குள்ளேயே அவங்க குறை பண்ணிட்டாங்க, இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க கூட பேச முடியும், அது மாதிரியான ஒரு இருக்கிற இடத்துல இன்னைக்கு வந்து அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க கிட்ட நான் போய் உட்காந்துக்குவேன். இதுல என்னன்னா ஜெகதீஸ்வரி அம்மாவும் யமுனா அம்மாவும் கையில இடுப்பை கோர்த்துக்கிட்டு அவங்க ஆடுற டான்ஸ் நான் சொன்னேன், இதெல்லாம் நியாயமே இல்லை சாமி, ரெண்டு பேரும் இவ்வளவு ஜாலியா ஆட்டம் போறீங்க. இல்ல எங்களுக்குள்ள உரியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, அதாவது அந்த உரிமை எடுத்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் போட்டி அன்புல வந்து நீ நானு யாருகிட்டையும் எந்த சலனமும் இல்லாத அந்த அன்பு, அது இருந்தது. நடராஜன் ஐயாவை பார்த்த அந்த அந்த நாள், அவர் பாடின அந்த திருமுறை, நாங்க எல்லாம் பாடிட்டு போய் அந்த பாதிரி புலியூர் நாதரை நாங்க போய் பார்த்த அந்த 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 நாள் எல்லாம் அங்க தரிசித்ததும், ஐயா கூடயே இருந்த நாட்கள்லாம் எனக்கு வந்து இந்த வட்டம் அடியனை வந்து எப்பயுமே ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன், அடியார்கள் கூட சேர்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். அது இந்த வட்டம் ஆர்கனைசரா ஆயிட்டுனால என்னால ஒரு கனவு கூட என்ஜாய் பண்ண முடியல. அப்பதான் புரிஞ்சுது, போன தடவை நான் கொஞ்சம் கடிந்து கொண்டேன். அதாவது சரியா 12 மணிக்கு வந்து செய்ய முடியல, வைக்க முடியல, கடலூர்ல வந்து என்னால வந்து பாது பூஜை பண்ண முடியல, மாயேஸ்வர பூஜை சரியா பண்ண, பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன இருக்குன்றத அப்பதான் புரிஞ்சுட்டேன். ஆனா நான் சரியா தான் பிளான் பண்ணியிருந்தேன். பிளான் எல்லாமே வந்து கொஞ்சம் மாறிட்டனால நான் வந்து 12 மணிக்கு மாகேஸ்வர பூஜை எப்படி பண்ணணும், அடியார்களுக்கு ஒரு டெமோ பண்ணி காட்டணும் அப்படின்னு அது ஒரு பெரிய ஆர்வப்பட்டேன் நான். ஆனா இங்க வந்ததே அடியாருக்கு 9:30, சாப்பிட்டு முடிச்சது 10:30. 63 நாயன்மார்கள் வரலன்னா முழு வேலையே மாயேஸ்வர பூஜை தான். மாயேஸ்வர பூஜையை தான் அடியன் டார்கெட்டடா வச்சிருந்தேன். 63 நாயன்மார்கள் தூக்கி வைக்கிறதுக்கே 11:30 ஆயிடுச்சு அலங்காரம் பண்றதுக்கு. அதுக்கு நான் அப்போ முடிவு பண்ணிட்டேன், இது வந்து நாகேஸ்வர பூஜை இன்னைக்கு. அம்மாட்ட யமுனா சொல்லிட்டே இருந்தாங்க, ஐயா மாயேஸ்வர பூஜை அம்மா வாய்ப்பு இல்லை சாமி மாயேஸ்வர பூஜைக்கு, ஆனா அடியார்களை வந்து நம்ம வரவேற்கலாம், அதுதான் நம்ம பண்ணணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் அதனால நடராஜன் ஐயா வந்து அவங்க இன்னைக்கு அவங்க வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், நடராஜன் ஐயா வந்து எத்தியோப்பியால எங்க சாமிக்கு அவர் தான் ஓதுவார், அங்க இருக்கிற சாமிக்கு அவர் தான் ஓதுவார். எத்தியோப்பியால அடிய நிலத்துல இருக்கிற பெருமானுக்கு ஓதுவார் அவர் தான். அவர்கிட்ட நான் கேட்கறேனோ இல்லையோ அவர் இடத்துல வந்து என்ன பண்ணுவேன், ஐயா பாட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு சுவாமி பக்கத்துல வச்சுட்டு நான் எனக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கும், சுவாமி நீங்களாச்சு அவராச்சு நல்லா கேட்டுக்குங்க, ஐயாவுக்கு இன்னும் நிறைய தேவாரம் பாடுவதற்கும் எல்லாருக்கும் இது பண்றது அருள் செய்யணும் சாமின்னு சொல்லிட்டு அடியன் வந்து. அதனால நடராஜன் ஐயா அவர்களை வந்து என்ன சொல்வது, அது வந்து இந்த குடும்பம் வந்து பெற்ற பெரும் செல்வம் அப்படின்னு தான் சொல்லணும். அது நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் சாமி. நமச்சிவாய் நமச்சிவாய். எதனாலுமே நடராஜன் ஐயாட்ட உரிமையோடு சொல்லலாங்க, எதனாலும் உரிமையோடு சொல்லலாம். நம்ம வீட்டு பிள்ளையாட்ட அவரு எதனாலுமே நான் ஆகும்னா நடராஜன் ஐயா கூப்பிட்டுருவேன், இதை பாத்துக்கங்க, அதை செஞ்சிருங்க, இதை சொல்றீங்க, அப்படி உரிமையோடு சொல்லுவேங்க, வந்துருங்க உரிமையா சொல்லுவேன், ரிக்வஸ்டே கிடையாது, சொல்லிடுவேன் இப்படி பண்ணிருங்க பண்ணிடுவாரு. அந்த மாதிரி ஒரு குணங்க அவர்கிட்ட. அது என்னுடைய கடமை. சிறிய நான் ஒரு அடியார் தான் வாய்ப்பு உண்டு போட்டிருக்கீங்க, அடுத்தது ஒரு அடியார் சங்கமும் வைக்கலாம் போட்டிருக்க. சிவா இப்ப வந்து அடுத்தது முருகனையா கூப்பிடுங்களேன். முருகனையா தான் கூப்பிட்டேன், வரல, முதல்ல கூப்பிட்டேன். இப்ப அடுத்தது ஒரு அம்மாக்கு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். விமலா தேவியில அடுத்த வாரம் தான், விமலா தேவிலாம் அடுத்த வாரம். இந்த வாரம் வந்து நாச்சிமுத்து சரஸ்வதி அம்மா வாருங்கள் அம்மா, பேச முடியுமா உங்களால? பேசலாங்கம்மா. அனைத்து அடியார் திருவடி வணக்கம் ஐயா, திருவடி வணக்கம் ஐயா. உண்மையா எனக்கு இது வந்து முதலாவது சங்கமம், மதுரை சங்கமம் எங்களுக்கு வந்து முதலாவது. அது என்ன சொல்லறதுன்னே எனக்கு தெரியல, இன்னுமே அதுல இருந்து நான் வெளியிலயே வரலைங்க. அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ என்ன சொல்றதுன்னு. ஐயா வந்து ஒரு மகன் மாதிரி அவ்வளோ ஒரு இதா, நம்ம எந்த பிறப்புல என்ன புண்ணியம் பண்ணிருக்கிறோமோ அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்துலயே என்ன
அதை நினைச்சா அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது. எனக்கு இது முதல் அனுபவங்க. ஆனா அந்த முதல் அனுபவமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ஐயா குடும்பம், ஐயா அம்மா, சித்ரா அம்மா, குழந்தைங்க பஸ்ல போயிட்டு இருக்கிறீங்களாம்மா? பஸ்ல போயிட்டு இருக்கீங்களா? பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா பஸ் எடுக்கல. சரி சிதம்பரம் சரி, போறதுக்கு சத்தமாகுது. சரி. யானை வருது. பேசுங்கம்மா, பேசுங்க. அம்மா பேசுங்க, சரஸ்வதி அம்மா. அதான் டிஸ்டர்பா இருக்குறீங்க. இல்ல பேசுங்க, பேசுங்க, பேசுங்கம்மா, பேசுங்க. அதான் பாத பூஜை செஞ்ச நிகழ்வு வந்துங்க ஐயா, எங்க குழந்தைய கல்யாணத்துக்கு தான் எங்களுக்கு பாத பூஜை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அதுல ஒரு குழந்தையா பாவிச்சுட்டேங்க ஐயா. நான் உண்மையிலுமே நீங்களும் ஒரு பையன் நம்ம பாத பூஜை செஞ்சது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு மனுஷனை நாம இத்தனை நாள் பார்க்காம விட்டுட்டோமேங்கிறத சரி இப்பவாவது பாக்குறதுக்கு திருவருள் கூடி நம்மளுக்கு ஐயா ஒரு அமைப்பு கொடுத்திருக்கிறாரு. இந்த திருமுறை தொட்டதின் பயன் திருவாசக சிந்தனைக்குள்ள எனக்கு எல்லாமே ஜானகிமா, சுசீலம்மா இவங்கதான் எங்களுக்கு வழிகாட்டி. அவங்கதான் எங்களுக்கு குரு. எல்லாமே அவங்க போற இடத்துக்கு அவங்களோட இதுக்கு எல்லாமே சுசீலம்மாவும் ஜானகி அம்மா தான் எங்களுக்கு. அவங்கதான் உங்களை அறிமுகப்படுத்தி இந்த 6 மாச காலம் நாங்க எவ்வளவோ ஐயாவுக்கு எல்லாமே தெரியும். எங்களோட அவ்வளவுக்கும் எங்களுக்கு உறுதுணையா அந்த வார்த்தைகள், சொந்த பந்தம் எல்லாம் கொடுக்காத ஒரு வார்த்தை, அது ஒரு ஆதரவு எல்லாம் ஐயா கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டிஸ்டர்பா இருக்குது. பஸ்குள்ள இருக்கிற எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் அடுத்த வாரம் பேசுறேங்க. ரொம்ப நன்றிங்க. வீட்டுல எல்லாத்தையும் கேட்டேன்னு எப்படி என்னங்க சரஸ்வதியம்மா யாத்திரை மாதிரி வரீங்களா என்னன்னு கேட்டேன். சிதம்பரம் போறாங்க. சிதம்பரம் போறாங்க. சிதம்பரம் போறேன். ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷம். முத நாள் கொஞ்சம் முன்னாலே போயிட்டு சாவி வாங்கி சொல்லுங்கம்மா அம்மா கிட்ட. சொல்லிட்டேன், அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். முன்னால ஒரு அடியார் மட்டும் ஒரு கோயில் மிஸ் பண்ணிட்டு எங்க அம்மா என்னங்கம்மா? அம்மா எங்க இருக்காங்க? சுசீல் அம்மாங்களா? ஆமா, இங்க வர இருக்கிறாங்க. சுசீலாம்மா நல்லபடியா போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு அடியாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமாங்கய்யா? முடிச்சிடலாமாங்கய்யா? ஒரு அடியாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். 10:05 5 நிமிடம் அடியாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சாமி. யாராவது பேச விளைவுறாங்களா? விண்ணப்பம் இருக்காங்களா? வாய்ப்பு கொடுங்க. கணேசையா இவங்க பேசுறாங்க. அம்மா சிவாய நம்ம சிவாய நம்ம அம்மா ஐயா வீட்டுக்கு ஆனந்தமா போனது அது நீங்க சொல்றீங்க. இது ஒரே சத்தமா இருக்குது. எல்லாரும் பேசிட்டே இருக்கிறாங்க. அதனால நீங்க பேசுறது அடுத்த வாரம் பேசுங்க. அடுத்த வாரம் பேசுங்க சுசீலாம்மா. அடுத்த வாரம் பேசுங்க. உங்களுக்கு தெரியுமா சாந்தியமா எப்படின்னு? அதான் சரிங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா. ஆனா உங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு வேற வீட்டுக்கு போற மாதிரியே இல்லை. எங்க பையன் வீட்டுக்கு நான் வந்தேங்கிற ஒரு சந்தோஷத்துல நான் இருந்தேன். உங்க வீடு சூப்பரா இருக்குது. எல்லாமே அமைஞ்சது. நீங்க தான் சொல்றீங்க எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க இடம் கொடுத்தது எல்லாமே அமைஞ்சிருச்சுங்க. 63 நாயன்மார்கள்ல அடியார்கள். ஆஹா, அருமை அருமை. அந்த சந்தோஷம் உண்மையிலேயே குட்டி கையிலாயன் புஷ்பா சொன்ன மாதிரிங்க. குட்டி கையில உயர்ந்தான். அதுவும் நீங்க முருகா, நீங்க ரொம்ப உங்களை பார்க்கதான் நாங்க எல்லாரும் அவ்வளவு ஆசையா வரோம். உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாம நீங்க போட்டுக்கு அழுதுட்டே இருக்கீங்க. ஆனந்த கண்ணீரா இருந்தாலும் அப்புறம் நீங்க ரொம்ப மெலிஞ்சு வேற போயிட்டீங்க. ரொம்ப இதா இருந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனாலும் அடியார்களோட பார்க்கும்போது உண்மையிலேயே கைலாயமே தாங்கய்யா. அவ்வளவு 63 நாயன்மார்கள் சாந்திமா வந்தது சொல்லும் போது அப்புறம் எல்லாருமே எதிர்பார்க்காம வந்ததுனால அவ்வளவு ஒரு சந்தோஷம். எல்லாருமே என்னமோ கைலாயத்துல திரும்பி எல்லாரும் இருந்த மாதிரி ஆனந்தமா ஆடணும். நீங்க உங்க மிஸ்ஸஸ் எல்லாரும் ஆடுறாங்க. உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா உங்க அம்மா அமைதியாவே உட்காந்துட்டாங்க. ஆடெல்லாம் வரலைங்க. ஆனா அடியார்களுக்கு ஒரு இந்த மாதிரி எங்களை இந்த இதுக்கு எங்களை இணைச்சு எங்களுக்கு இந்த ஆனந்தத்தை கொடுத்ததுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம நீங்களும் ஆனந்தமா எல்லாருமே சந்தோஷமா வாழுங்க ஐயா. சிவாய நம்ம திருவடி எனக்கு நான் மறுபடியும் பேசுறேங்க ஐயா. சிவாய நன்றி. நன்றிங்கம்மா. ஐயா முருகன் ஐயா, அடுத்த வாரம் தான் கணேஷ் ஐயாக்கெல்லாம் வாய்ப்பு போட்டிருக்க. முருகன் ஐயா வாருங்கள்.
முருகன் ஐயா. சரிங்கய்யா, நம்ம கணேஷ் ஐயாவுக்கு கொடுத்துடலாங்கய்யா. கணேஷ் ஐயா வாருங்கள். கணேஷ் ஐயா, லோகன் ஐயம்மா வாருங்களம்மா. வரன்ற அடியாலாம் விட்டு வராத அடியால கூட்டுனுக்கிறீங்க. ஏமா அது நல்லா இல்ல, இது ஒரு நல்லாவே இல்ல. வரேன்னு சொன்னாங்க. யார் அன்னைக்கு இல்ல ஈஸ்வர கோவிலுக்கு பதிவு போட்டாச்சே, இப்ப பேசல. இப்ப பேச உங்களை யாரும் கூப்பிடவே இல்லையே. நான் தான் முதலே சொல்லிட்டேன், நம்மளாம் பதிவு போட்டாச்சு, புது அடியாருக்கு தான் வாய்ப்புன்னு சொல்லியாச்சு. இன்னும் இளங்க ஐயாவுக்கு தான் வாய்ப்பு, அடுத்த வாரம் தான், இது அப்பதான். லோகன் ஐயம்மா வாருங்கள். அன்னைக்கெல்லாம் சுருக்கமா சொல்லியாச்சு, அனுபவத்தை உணர்ந்து பிரிவா சொல்லுவான்னு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா. அதாவது நான் இவ்வளவு வாழ்க்கையிலேயே நான் இவ்வளவு முதல் முறையா இவ்வளவு சங்கமத்தோட நான் கிடைக்கும்னு என்ன இவ்வளவு நமக்கு அருள் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. 69 நான் நீங்க சொன்ன மாதிரி அடியார்கள் போட்ட போன்ல தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா நம்ம எல்லா அடியார்களும் நேர்ல நான் பார்த்து எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாசத்தின் மொழி ரொம்ப பாசம். எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியலையா. அம்மா ஐயா ஆனந்தையா வீட்டுக்கு வந்து எனக்கு அவ்வளவு உபசரிப்பு, சாப்பாட்டுல இருந்து எல்லாம் பிரேமாமா யமுனாமா எல்லாரும் நகராரு காந்தியம்மா எல்லாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆனா இதெல்லாம் நான் நினைச்சே பார்க்கல. வந்து தங்கப்பட்டல இவ்வளவு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாம் அவரோட அருள்தாம்மா. ரொம்ப சந்தோஷம். இது மேல நமக்கு எனக்கு ஆனந்தையா பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாரும் நல்லா இருக்காங்க. நம்ம ஆதியார்கள் கூட்டம் மேல மேல திறக்கணும். ரொம்ப அவரோட அருள் நமக்கு கிடைக்கணையா. ரொம்ப சந்தோஷம். நான் ஏதோ நானும் வரணும்னே நினைக்கல. என் பையனை சொல்லி முடியும்னா நீ போயிட்டு வரமா, அந்த ஒரு வார்த்தை தான் நான் சொல்லி அதை மீறி எங்க ரயில் ஸ்டேஷன் வந்து என் தங்கச்சி பழம்பு வந்து 2 பேருக்கு வந்து எப்படி மதுரைக்கு போய் நம்ம சேர போறோம், ஐயா போய் பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு இதுதான். ஆனா மதுரை பஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எங்க இங்க ஆனந்தையாவே ஒரு அனுப்பிச்ச மாதிரி ஒரு ஆட்டோக்காரர் வந்து எங்களுக்கு கூப்பிட்டு நான் மட்டும் விட்டமா, நீங்க பயப்படுறீங்க, நீங்க வாங்க, எனக்கு இடம் தெரியும் அப்படின்னாரு. அதனால அந்த ஐயாவே அந்த ஐயாவே வந்து எங்க நேரில் வந்து என் பிள்ளை மாதிரி அவங்க, நான் என் பிள்ளைன்னா சொல்லுவேன், அந்த ஐயாவை என் மகன் தான் சொல்லுவேன். என் மகன் வயசு தான் அவங்களுக்கு அம்மாவும். அது நான் அப்படியே மூத்த பையனாவே நினைக்கிறேன். பேத்தி மாதிரி உங்களை மாதிரியே தான் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஐயா வீட்டுல இருந்து கலந்து எல்லாமே அவரோட அருள்தாயா. எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இது பிள்ளைங்க குடும்பமா இருந்து மேல மேல இதை மாதிரி நம்ம இறக்கணும். நம்ம மேல மேல் வளர்ந்து நம்ம ஐயா கூட்டம் நமக்கு நல்லபடியா இதோட இருந்து நமக்கு கிடைக்கலையா. ரொம்ப சந்தோஷம். காந்தியம்மா, ராகவனம்மா, யமுனாமா எல்லாரையும் நேர்ல பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இதெல்லாம் கிடைக்கணும்னே நினைக்கல. அதோட ஆனந்தையா ரொம்ப ரொம்ப நான் பார்க்கணும். எப்படியாவது பிரேமம்மா வீட்டுக்கு கூட நான் சென்னை போயிருக்கேன். ஆனந்தையா மூத்த பிள்ளைய நான் நினைச்சிருக்கேன். அவங்கள நான் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். இந்த மதுரைக்கு வந்து மீனாட்சி கோயிலுக்கு போகல, வீட்டுல உங்களையும் அம்மையும் சொக்கநாதர் மீனாட்சி மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்க ஏன்னா அவ்வளவு எங்களை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் பேச முடியல. ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு கண்ணீர் வருது எங்களை பார்த்தது. ஆனா எனக்கு அதுக்கு மேல உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப 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 அதாவது ஒரு ஆனந்த கண்ணீர் மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஐயா எங்க கையை பிடிச்சிட்டு என்ன பேசுறது வச்செல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வருத்தம் இல்லை, மனசு ஒரு சந்தோஷம். அடியார்கள் ஆனந்த கூட்டம் சேர்ந்துட்டோமே, அவங்க கையை பிடிச்சி பேசுனே எனக்கு ஒரு சந்தோஷம். பையன் பேசுன மாதிரியே இருக்கு. என் பையன் தான் நான் சொல்லுவேன், ஆனந்த ஐயா நான் சொல்ல மாட்டேன், என் பையன் தான். ஆனந்த அன்பு பாசம் சாப்பாட்டுல இருந்து எல்லா வகையிலையும் எல்லாமே ஒரு குறையில்லை. அவங்க சொன்னாங்களே இடம் இருக்காது மனசு பேசு, அது மாதிரி எல்லாரையும் போட்டி கிழிச்சி எல்லாம் நல்லபடியா அனுப்பி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு என் பையன் நல்ல பாட்டு பார்த்துக்கிட்டாங்க. பிள்ளைகள் எல்லாம் நல்ல சீர்காய்ச்சி நல்ல ஆயுளோட எல்லா அடியார்களும் நல்லா இருக்கணும். பொன்னேஸ்வரி அம்மாலாம் அப்பதான் நான் நேரிலே பார்த்தேன். ஏன்னா பொன்னேஸ்வரிம்மா, சித்திலம்மா, புஷ்பம்மா எல்லாரையும் பார்த்தது, ஜானகி அம்மா எல்லாரும் போன்ல பார்த்தனே தவிர நகாஷ் ஐயா, முத்துக்குப்புறத்தார் ரொம்ப ரொம்ப பேசினாங்க எங்கள்கிட்ட. ரொம்ப பிரேமம்மா சொன்ன மாதிரி எல்லாரும் நம்ம அடியார கூட்டம் மேலும் மேலும் திறக்கணும் வாய்ப்பு வரும். இது மாதிரி வாய்ப்பு என்னைக்கு கிடைக்கும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி கிடைச்சின்னா நாங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் சந்திக்கணும் ஐயா.
ரொம்ப சந்தோஷம். எல்லாம் இறைவன் கிடைக்கட்டும். சாந்தியம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. பிரேமாமா புவனேஸ்வரமா கொஞ்சம் பேச சொல்லுங்களேன். அடுத்த வாரம் வச்சுக்கலான்ட்டாங்கம்மா. மணி ஆயிடுச்சு. ஐயா இப்ப ரெஸ்ட் எடுப்பாங்க. நம்மளால அவங்களுக்கு வேற உடம்பு முடியாம இருக்கிறாங்க. அடுத்த வாரம் ஃப்ரீயா பேசுறோம். சீக்கிரம் முடிச்சிருவாங்க. அதனால அடுத்த வாரம் ரொம்ப நேரம் பேசுவீங்களா? ஆமா, நாங்களாம் ஆரம்பத்தை சீக்கிரம் முடிக்க மாட்டோம். அப்புறம் ஐயா சிந்தனையிலயும் இந்த அனுபவத்தை பேசிட்டு தான் எல்லா அடியாரும் ஆரம்பிக்க போறாங்க. எல்லாம் இது கொஞ்ச நாள் ஓடும், இன்னும் 1 மாசத்துக்கு ஓடும். இந்த சிந்தனை தான், அனுபவ சிந்தனை தான் நடக்கும். சிவாய் நம. தூங்கி ஏஞ்சு அடுத்த வாரம் நம்ம தெளிவா பொன்முடியம்மா நீங்க சொன்னீங்கல்ல, எழுதி வச்சுக்கோங்க மறந்துடாதீங்கன்னு சொல்லி. ஆனா வாழ்க்கையிலேயே சிவா, வாழ்க்கையிலேயே நேத்து காலையில 5 மணிக்கு நான் முதல் அக்கு வரை எழுதுனது வந்து திடீர் உதயம் சிவா. அந்த சிவா என்ன கடவுள்னா அந்த 5 மணிக்கு ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு. எழுதி வச்சாங்க. அப்படியே அந்த நம்ம எப்படி போய் எப்படி இருந்தோமோ எல்லாத்தையும் அப்படியே அது ஆவல ஆரம்பிச்சு அக்கு வரைக்கும் முடிச்சிட்டீங்க. அதுதான் ஃபுல்லா அந்த ஒரு இதை படிச்சாலே போதும் என்ன நடந்துன்னு எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. புஷ்பா நான் எல்லாம் போயிட்டேன், கோயிலுக்கு போயிட்டேன். அழகா பாடினாங்கம்மா, அழகா பாடி சொல்லிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுடு. அடுத்த வாரம் நேரடி ஒளிபரப்புக்கா எல்லாம் ரெக்கார்ட் எல்லாம் பண்றது நேரடி ஒளிபரப்புதான். அடுத்த வாரம் மீண்டும் கேட்க வேண்டும். இப்ப ஆனந்தமா ஒரு நாளே ஒளிபரப்பப்படும். ஒரு நாளே இவா இப்ப ஒரு நாளே வேண்டும். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆனந்தமா முடிச்சுக்காங்க சிவா, ரெஸ்ட் எடுங்க. ஐயாவால முடியலன்னு நினைக்கிறேன், ரொம்ப டல்லா இருக்கிறாங்க. ஐயா நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. ஐயா சிவாய நம்ம ஐயா போவாரு. எல்லாம் நாளைக்கு அடுத்த வாரம் பேசலாம். ஐயா ரெஸ்ட் எடுக்கட்டும். வாழ்த்து பாடல் பாடி நம்ம முடிச்சிடலாம். சிவாய நம்ம. அம்மா ஜானகி அம்மா, வான்மீகில் வளாது பேக பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தணிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க ஸ்ரீரடியாரெல்லாம் வாழ்க ஸ்ரீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. புவனேஸ்வரி மக்கள் வாய்ப்பு ஏற்கனவே கொடுத்து முடிச்சு ரெக்கார்ட் போட்டுட்டோம். அதனாலதான் அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கல. இப்ப எல்லாரும் பேசி முடிச்சு டைம் இருந்தா அடுத்த வாரம் வச்சுக்கலாம் தான் அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கல. புவனேஸ்வரி நமக்கு வாய்ப்பு கொடுக்கல நீங்க கேட்க முடியாது. ஏன்னா நீங்க எல்லாம் கேட்கலன்னு நினைக்கிறேன். நாங்க 1 மணி நேரம் பேசி போட்டோம். அதுக்கப்புறம் நான் வேற அதனாலதான் நாங்க பேசல. நாங்களும் அப்புறம் பேச ஆரம்பிச்சா 1/2 நாள் பத்தாது. அதனால பேசுங்கம்மா, நேர்ல பேசுங்கம்மா. என்னதான் இது பட்டாலும் நேர்ல இப்படி பேசுற மாதிரி இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க. அடுத்த வாரம் பேசுங்க. ஒரு மாசத்துக்கு பேசுவதற்கு என்ன தடை? இன்னும் 2 வாரம் ஆகட்டும், பரவாயில்ல. ஐயா நாங்க சிதம்பரம் போயிட்டு வர்றோம் நினைக்கிறேன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. எல்லாரும் உத்தரவு வாங்கிக்கலாமா? இந்த அனுபவம் அடுத்த சங்கமம் வரைக்கும் தொடரும்னு நினைக்கிறேன். இந்த அனுபவம் அப்படியே பேசிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்த சங்கமம் நடக்கிற வரைக்கும் தொடரும்.
அம்மா அனைத்து அடியார் பாதம் பணிந்து விடைபெறுகிறேம்மா, உத்தர வைக்கிறேம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஐயா திருவடி வணக்கம் திருவடி ஐயா. வணக்கம். ஐயா அனைத்து அடியார் உத்தர திருவடி வைக்கிறேன். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. சிறப்புங்க ஐயா. திருவடி வணக்கங்கம்மா. எல்லாரும் தோசை சாப்பிடலாம் வாங்க. அம்மா எல்லாரும் தோசை சாப்பிடலாம் வாங்க. திருவடி வணக்கம். சாப்பிட்டே முடிச்சோம்மா. சாப்பிட்டு முடிச்சு செரிச்சு போச்சு. ஆமா, நான் முடிச்சுட்டு அப்ப சாப்பிடுறீங்க. பாட்டு அருமைம்மா. அருமை அருமை. அது முடியாது, நம்மளோட வாழ்க்கை அடியார்கள் சங்கமம் முடியாது, அது வளர்ந்துகிட்டே போகும். அதனால இன்றைக்கு நிறைவு பெற்றுவோம், அவ்வளவுதான். சிவாய நம. பொன்முடி அம்மா வணக்கம்மா. பொன்முடி அம்மா சிவாயன வணக்கம். வணக்கம் அம்மா, சூப்பர், அருமையா பேசுனீங்க, நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுனீங்க, சிறப்பு. நம்ம எல்லாமே அடியார்களோட சங்கமம் எப்பவுமே நமக்கு கிடைக்கணும். ஆண்டவர்களோடு நம்ம ஆனந்தையா எல்லாரும் நம்ம சேர்த்து நீங்க பேசுற அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாய்ஸ் அந்த வித்தியாசமா இருக்கும். உங்களுடைய ஸ்லாங் வந்து வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். புஷ்பமா தானே? புஷ்பமா தானே? புஷ்பமல்ல அம்மா இவங்க அவங்களுடைய வித்தியாசமா இருக்கும். நம்மள மாதிரி இல்ல, அவங்க வேற மாதிரி, ஒரு மாதிரி ஸ்லாங் வந்து வேற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் வந்து கேக்குறதுக்கு. குழந்தை மழையில பேசுற மாதிரி இருக்கும் அவங்க பேசுறது. ஆமா, இல்ல உங்களெல்லாம் நேர்ல பார்த்தது ரொம்ப சந்தோஷமா எனக்கு. நான் மதுரைக்கு எப்படியாவது அங்க சங்கமத்துல எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். கவிதை ரொம்ப சூப்பர். புஷ்பம்மா, கவிதை யார், நீங்களே எழுதுனீங்களா? அம்மா திடீர்னு நேற்று காலையில 5 மணிக்கு புரியமாச்சுமா. அவங்கதான் டைரக்ஷன், கதை, வசனம் எல்லாம் அம்மா தான், புஷ்பா அம்மா தான். எல்லாம் 63 நாயன்மார்கள். சூப்பர் சூப்பர். நம்ம கையில எதுவுமே இல்லைங்கம்மா. 5 மணிக்கு திடீர்னு ஒரு உதயமாச்சு. அப்புறம் நேற்று நைட்டு எழுதி வச்சேங்க. நீங்க ஞாபகப்படுத்துனீங்களே எழுதி வைக்க மறக்காம அப்படின்னு, அந்த ஞாபகத்துல நோட் எடுத்து நைட் எழுதி வச்சேங்க. எங்க மண்டையில ஒண்ணும் உதயம் மாட்டேன்னுது. என்னங்கம்மா புஷ்பம்மா, எங்க மண்டையில ஒண்ணுமே உதிக்க மாட்டேன்னுது, உங்களுக்கு வரையும் ஸ்பெஷலா உதிக்குது. வருஷத்துக்கு அப்புறம் புவனேஸ்வரியம்மா, நம்ம மண்டையில ஆனந்த ஐயா நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு, அதனால எதுவும் தோணாது. ஐயா முகம் மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கு இப்ப. எல்லாத்தையும் நேரடி ஒளிபரப்புல பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குமா. எப்படி போட்டாவே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அன்னைக்கு எல்லாரும் நேரடி ஒளிபரப்பு தான். தேவசங்கதிபதி ஐயா எல்லாம் வந்தது. அதாவது படிக்கும் போதே படிச்சிருக்கோம், ஒன்றரை கலந்த அடியாருன்னு. அத வந்து நம்ம அங்க மதுரையில ஐயா வீட்டுலதான் பார்த்தோம். நம்ம எல்லாரும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அழகா எல்லாரும், எந்த ஒரு மனசு யாருக்குமே எதுவும் இல்லை, நீ செய் நான் செய்ன்னு யாரும் சொல்லல. அவங்கவுங்க அவங்க வேலையை எடுத்தாங்க, அவங்க செஞ்சாங்க. அழகா கோலம் போட்டிருந்தாங்க, யார் போட்டாங்கன்னு தெரியல. ஆனா சொல்லிட்டு இருந்தேன், வாசல் தெளிச்சு கோலம் போடுறேன்னு சொன்னேன். நான் வந்து பார்க்கும்போது கோலம் போட்டிருந்தது. சரி, நல்லா இருந்தது கோலம். யார் போட்டாங்கன்னு தெரியல. அதனால எல்லாமே ஐயா வீடுன்னு கிடையாது, அது நம்ம வீடு, அவ்வளவுதான். எல்லாருக்குமே தாய் வீடு கைலாயந்தாங்கம்மா. அது எல்லாத்துக்குமே கைலாயந்தா. வாழ்க்கையில எப்பவுமே மறக்க முடியாது. நம்ம இல்லாட்டி அது அப்படி நினைவுச்சுன்னு ஓடிட்டே இருக்குங்கம்மா, மறக்கவே முடியும். இருந்தாலும் அவர் ஒண்டிமா செய்யறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஐயா வந்து தான் மட்டும் அது வீடு குடி போன கூட பணி செய்யறாருமா. இறைவன் அவருக்கு தக்க உதவி கொடுக்கிறாரு, இல்லாட்டி அவரால் முடியாது. அவர் தூண்டு பண்ணிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஊர்லாம் விசேஷம்னா பக்கத்துல உறவுக்காரங்க இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க வராங்க, எல்லாம் 4 பேர் சேர்ந்து செய்வாங்க. அங்க ஐயா ஒண்டி எல்லாமே ஏற்பாடு பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்களும் இப்ப புதுசா இப்ப குடுத்தனம் போனாங்க, அங்கே இருந்திருந்தாலும் 4 பேருக்கு தெரியும். இல்ல அவங்களும் சித்ரா அம்மாவும் பாருங்க, நாள் வரைக்கும் வேலைக்கு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு. உடனே முடிச்சுட்டு அடுத்த நாள் வேலைக்கு, அப்ப சென்னை வேற வந்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா டிராவல் அந்த இதுல கண்ணு முழிக்கணும் இல்லையா, அதுவே உடம்பு போயிரும், கண்ணு முழிச்சாவே உடம்பு போயிரும். மாறிட்டாங்களாம், அதனால கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன்னால போனாங்களாம். நான் கேட்டேன், அதுக்கப்புறம் நான் பேசினேன். இது மாதிரி அதாவது என்ன, அங்க இருந்து நீங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்து உடனே கண்டிப்பா நீங்க வந்து இது பண்ணி வந்து ஒர்க் போயிட்டு போகணும் அப்படின்ற கண்டிஷன்னாலதான் போகணும் அப்படின்ற சிச்சுவேஷன். அதுதான் அவங்களுக்கு அதுதான் சிரமம் தானே, கொஞ்சம் அந்த டைம் கொஞ்சம் சிரமமான வேலை தான் அதெல்லாம்.
லோகன் ஐயெல்லாம் சான்ஸே இல்ல. நாங்கெல்லாம் எதிர்பார்க்கல உங்களை அந்த மாதிரி. இங்க இங்க நம்ம வீடியோல பாத்துட்டு அங்க பார்த்ததுதான் ஆளே அடையாளம் தெரியல சுத்தமா. அப்புறம் சொன்ன பிறகுதான் தெரியுது லோகன் ஐயா. இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அம்மா சொன்னாங்க, பிரேமா அம்மா சொன்னாங்க லோகன் ஐயா அப்படின்னு. அப்ப பார்த்தா அப்புறம் அவங்களா வேற யாரான்னு தெரியலன்னு நானும் சந்தேகப்பட்டு ஒண்ணுமே பேசவே இல்ல. என்ன நினைச்சுக்கிறாங்க நான் பேசவே இல்லை. எனக்கு அங்க வந்து என்னன்னா கார்ல நான் வந்து ஐயா என்ன பிக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. பேசிட்டு அவரு கூட பேசிட்டு இருக்கும்போதே உள்ள வந்து சாமி கும்பிட்டு வந்தேன். வீட்டுல இருந்து போன் பண்ணாங்க, இது மாதிரி நான் வந்து இங்க ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆனந்தையா வீட்டுக்கு நான் வந்துட்டேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு அது வரையும் கூப்பிடவே இல்லை. திருப்பி நாங்க நைட்டு கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்களா, கோயிலுக்கு போயிட்டு போனை கொடுத்துட்டு, அதாவது உள்ள கொடுத்துட்டு போகும்போது கரெக்டா 8:30 டைம் ஆயிடுச்சு. 8:30 கரெக்டா போன் பண்ணிருக்காங்க. 3-4 வாட்டி ஃபுல்லா போன் பண்ணிருக்காங்க. போன் எடுக்கவே இல்லை. நான் கொடுத்துட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பேசி இது பண்ணோம். நாங்க வந்து நிறைய பேர் பேசவே இல்லைங்கம்மா. என்னன்னே தெரியல. அங்க மைண்ட் வேற எந்ததுமே இல்லை. அங்க என்ன போயிட்டு இருக்கோ அதுதான் மிச்சபடி வேற எந்த திங்கிங்குமே இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு ஃபுல்லாவே. நான் பேசுனது யாரு, இவங்க போனே காலையிலே பார்த்து பேசிட்டேன். யாரு யமுனா மாவட்டையும் பிரேமா மாவட்டையும் காலையிலே பேசிட்டேன். மிச்சபடி வேற யார்கிட்ட பேசுனேன்னே தெரியல. தேவியம்மா கூட பேசினேன், நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் போய் வாலண்டியர் பேசினேன், அவங்களும் பேசினாங்க. ஆனா அவங்க எனக்கு யாருன்னே தெரியாம தான் பேசிட்டு இருக்காங்க. நானும் உங்கள்கிட்ட பேசினாங்க, அடியனும் பேசினேன் உங்கள்கிட்ட. அவங்க சொன்னேன் நானு. நான் பேசினாங்கம்மா. ஏன்னா நம்ம வந்து அதுக்கு முந்தின நாள் நீங்க நானே சாந்தியம்மா வீடியோல பேசின ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆமா பேசினா நேர பார்க்கவே எனக்கு தெரியல சுத்தமா அவங்கள. ஏன்னா ரொம்ப பொடி பையன் மாதிரி ரொம்ப சின்ன பையனா இருக்கீங்க. நாங்க இதுல பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் பெரிய இதுவா தெரிஞ்சது. அப்புறம் தெரியல எங்களுக்கு. அது நீங்க சொன்ன பிறகுதான் அப்புறம் தெரிஞ்சது. திருச்சிற்றம்பலம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா புஷ்பாம்மா. வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம்மா. அனைவருக்கும் திருவிழா.